ஓகே. ஸோ இங்க டைரக்டர் அப்படின்றது கொடுத்தாச்சு. ரவிச்சந்திரன் சார் அதை செக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தனியா வந்துடுறேன். எண்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்க நேம் ஆஃப் பர்சன் ரெஸ்பான்சிபிள் யாரு, ஃபாதர்ஸ் நேம் என்ன, அவர் என்ன பொசிஷன்ல இருக்கிறாரு, இதை கொடுத்துட்டு இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா பேன், பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். இந்த கம்பெனியோட பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர். பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் எப்படி இருக்கும்னா 10 டிஜிட் ஆல்பா நியூமரிக்கா இருக்கும். ஓகே ரைட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் வந்து ரேண்டம்லி அலாட்டட் ஆல்பபெட். ஃபோர்த் ஆல்பபெட் வந்து கம்பெனி அல்லது இண்டிவிஜுவல் அப்படி ஸ்டேட்டஸ் ஆஃப் அஸ்டிய சொல்லக்கூடியது. இப்ப இங்க இது கம்பெனினால சீடு கொடுக்கலாம். இண்டிவிஜுவலா இருந்தா பீன்னு இருக்கும், ஃபேமா இருந்தா எஃப் இருக்கும், கவர்மெண்டா இருந்தா ஆர் இருக்கும். ஓகே. லோக்கல் அத்தாரிட்டி எல் இருக்கும். இது மாதிரி வந்து ஃபோர்த் ஆல்பபெட் வந்து இட் டெல்ஸ் அபவுட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த அஸ்டி. ஓகே ரைட். தென் ஃபிஃப்த் ஆல்பபெட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த நேம் ஆஃப் த அசிசி. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து 4 ரேண்டம்லி அலாட்டட் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ஆல்பபெட் இருக்கும். இப்படி 6+4 6 ஆல்பபெட்டும் 4 இருக்கும். நீங்க பேன் நம்பர்ல பாத்தீங்கன்னா 5 ஆல்பபெட் 5 நியூமரல்ஸ் இருக்கும். அதான் டிஃபரன்ஸ். ஸோ கேன் பேனை இது மாதிரி ஈஸியா வந்து நீங்க டிஃபரன்சியேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருத்தருக்கு டிடிஎஸ் படிக்கும்போது இந்த 4th ஆல்பபெட்டை வச்சு அவர் என்ன டைப் ஆஃப் அஸ்டி அப்படிங்கறதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ இதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ என்னோட கம்பெனி டிடிஎஸ் மேட்டர்ஸை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஸோ இது வந்து டிடிஎஸ் கம்பேட்டிபிளா மாறிடுச்சு. இதை சொன்னோன்னே சத்யா என்ன கேட்கறாங்கன்னா எப்படி மாறிடுச்சு நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் போதி மரத்துக்கெல்லாம் போகணுன்ற அவசியம் இல்லைங்க. இங்க பாருங்க, டிஸ்பிளேல போறோம். ஸ்டாட்ஸ்டரியில நீங்க எது எனேபிள் பண்ணாலும் இந்த ரெண்டும் வந்துடும். ஓகே. இப்போ ஸ்டாட்ஸ்டரி இன்ஃபோ ஆப்ஷனுக்குள்ள போறோம். இங்க டிடிஎஸ் நேச்சர் டிரெக்டிவ் டைப் ரெண்டு தான் முக்கியம்னு டிஸ்கஸ் பண்ணோமா, அந்த ரெண்டும் இங்க வந்துருச்சா. இப்ப டிடிஎஸ் நேச்சருக்குள்ள போனா 30+ டிடிஎஸ் நேச்சர் வந்துருச்சா. அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபீஸ் பர் ப்ரொஃபஷனல் அல்லது டெக்னிக்கல் சர்வீஸ் உள்ள போறோம். உள்ள போனா ஒருவேளை இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா இன்கம் டேக்ஸ் புக்ல எந்த செக்ஷன்ல செக் பண்ணணும், 194Jல செக் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் கட்டணும்னா பேங்க்குக்கு சலான் கொண்டு போகும்போது என்ன கோடு போடணும், 94Jன்ற கோடு போடணும். எவ்வளவு கிளியரா இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. ஓகே. இது ஒண்ணு. எவ்வளவு டிடிஎஸ் பிடிக்கணும், இங்க டிரெக்டிவ் டைப்ல போறோம். 9 டைப் ஆஃப் அஸ்டியும் இங்க கரெக்டா லிஸ்ட் ஆயிருக்கு. இதுல இப்ப இண்டிவிஜுவல் எடுக்கிறோம். எடுத்தா எவ்ரி நேச்சருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்க என்ன பர்சன்டேஜ் பிடிக்கணும், எது வரைக்கும் பிடிக்க வேண்டாம். இப்ப இங்க நம்ம சொன்ன அந்த ஃபீஸ் பர் ப்ரொஃபஷனல்ல போவோம். நம்ம சொன்ன அந்த 30,000 லிமிட் இங்க ஸ்டோர் ஆயிருக்கா. ஓகே. 30,000க்கு மேல போனா எவ்வளவு பர்சன்டேஜ் பிடிக்கணும், 10% பிடிக்கணும். இது கிளியர் கட்டா ஸ்டோர் ஆயிருக்கா. சோ நீங்க இந்த டிடிஎஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு தனியா ஒரு புக் வாங்கி வச்சுக்கணுமா, இதுக்கு வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணுமானா எந்த பொறுத்தலும் தேவையில்லை. டேலியவே இன்கம் டேக்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் புக்கா நான் வச்சுக்கலான்றது தான் டேலியோட பியூட்டியே வந்து. நார்மலா ஒரு டொமைன் நாலேஜ் வேணும்னா அதுக்கு வேண்டிய புக் தான் வாங்குவீங்க. ஆனா டேலிக்குள்ள அந்த டொமைன் நாலேஜுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் ஆயிடுது, அந்த டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆயிடுது. அதை நீங்க வந்து புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ரவிச்சந்திரன் சார் அது ஓகேயா, கிளியரா இருக்கா? தீபலட்சுமி மேடம் அது ஓகேயா இருக்கா, புரியுதா? இப்ப இப்படிதான் வந்து நம்ம எனேபிள் பண்றோம். ஓகே, புரிஞ்சுச்சா? சீதா சார் உங்களுக்கு புரியுறதா? ஓகே, ஒன்னும் இஷ்யூ இல்லையே. ஓகே, கிருஷ்ணகுமார் சார் புரியுறதா எப்படி எனேபிள் பண்ணலாம்? ராம்தாஸ் சார் ஓகேயா? போலாமா, ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாமா? இப்ப நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிற அந்த சினாரியோ என்ன சினாரியோனா, எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஆடிட்டர் 50,000 ரூபாய்க்கு பில் கொடுக்குறாரு. இப்ப இந்த பில்ல எப்படி டேலிக்குள்ள அக்கௌண்ட் ஃபார் பண்ணி டிடிஎஸ் பிடித்து வைக்கிறது, இதுதான் வந்து கொஸ்டின். ஓகே ரைட். இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு கரெக்டா யோசிச்சீங்கன்னா, எனக்கு ஆடிட் ஃபீஸ்னு ஒரு லெட்ஜர் தேவைப்படும். கரெக்டா? அதுலதானே நான் வந்து எக்ஸ்பென்ஸ் எழுத போறேன். அதை எப்படி கிரியேட் பண்றது? இங்க நான் அக்கௌண்ட் இன்ஃபோக்குள்ள போறேன், லெட்ஜருக்குள்ள போறேன், கிரியேட் கொடுக்குறேன், ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்றேன். பண்ணிட்டு
இதை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வைக்கிறேன். ஓகே, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே இதை வச்சாச்சு. ரைட், ஓகே. இப்போ இங்க வந்து அடுத்த கொஸ்டின் புதுசா என்ன கேக்குதுன்னா, டிடிஎஸ் அப்ளிகபிள், இந்த செலவுக்கு டிடிஎஸ் அப்ளை ஆகுமா? நான் ஒருவேளை பர்ச்சேஸ் சேல்ஸ் மாதிரி மெட்டீரியல் வாங்கி விற்கிறதா இருந்தா இங்க நோ கொடுப்பேன். இது சர்வீஸ் ரிசீவ் பண்ணிருக்கேன், அப்ப நான் இங்க என்ன கொடுக்கணும்னா எஸ் கொடுக்கணும். ஸோ டிடிஎஸ் அப்ளிகபிள்ல எஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து நேச்சர் எல்லாம் இங்க ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ இங்க நான் வந்து என்ன பண்றேன்னா ப்ரொஃபஷனல் பேமெண்ட், இதை நான் எப்படி எடுக்கலாம்னா ஒன்னு இந்த நேம் வச்சு எடுக்கலாம், இல்ல எனக்கு இன்கம் டேக்ஸ் நான் தரவா இருந்தேன்னா இந்த 194J எடுத்துக்கலாம். 194J இதை வச்சும் நான் ட்ராக் பண்ணலாம். இப்போ இங்க 194J வருதா, இதை வச்சும் ட்ராக் பண்ணலாம். எனக்கு தெரியாது அப்படின்னா நான் ப்ரொஃபஷனல் வேர்டு டைப் பண்ணி அதுல இருந்தும் எடுக்கலாம். ஸோ ரெடியூசிங் டேபிள்ல எப்படி வேணாலும் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இங்க நான் ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் சர்வீசஸ் எடுத்தாச்சு, ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து என்ன கொஸ்டின்னா, இந்த ஃபீஸை நான் எந்த ஆடிட்டுக்கு கொடுக்க போறேன்? அவரோட நேம்ல ஒரு லெட்ஜர் இருக்கணுமா என்னோட புக்ல? கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ரைட். இங்க சப்போஸ் என்னுடைய ஆடிட்டர் பேர் வந்து ஏஆர் அண்ட் கோ. இங்க ஏஆர் அண்ட் கோ யாருன்னு புரியறதுக்காக சார்ட் அக்கௌண்டன்ட்னு கொடுப்பேன். இங்க எனக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எங்க வைக்கணும்னா கண்ட்ரி கிரெடிட்டார்ல வைக்கணும். ஓகே, வச்சாச்சு. பில் வைஸ் ஆப்ஷன் எஸ்ல எடுத்துட்டோம். ஏன்னா இந்த டிடிஎஸ் வேட் சர்வீஸ் டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனா பில் வைஸ் ஆப்ஷனை பேஸா வச்சுதான் ஒர்க் ஆகுது. அதை சுவிச் ஆஃப் பண்ணிடாதீங்க, அது எஸ்ல எடுத்துட்டோம். ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா, டிடிஎஸ் டிடக்டபிள், இவருக்கு டிடிஎஸ் பிடிக்கணுமா? ஒருவேளை இவர் எனக்கு மெட்டீரியல் சப்ளை பண்றவரா இருந்தா அவருக்கு நான் என்ன பிடிக்க மாட்டேன்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டேன். அதர்வைஸ் கண்டிப்பா இங்க நான் என்ன செட் பண்ணா எஸ். அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, இவரோட நேச்சர் என்ன? சிம்பிள், அவரோட பேனோட ஃபோர்த் அல்பபெட் என்னன்றத பாருங்க. பெரும்பாலும் ஆடிட் அப்படின்னா ஃபேர்மா இருக்கும் இல்ல இண்டிவிஜுவலா இருக்கும். ஸோ நம்ம இங்க ஃபேர்ம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேர்ம் அவரோட ஃபோர்த் அல்பபெட் எஸ்ன்னு இருக்கும் பட்சத்துல இங்க பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் எடுக்கிறோம், ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் இந்த ஏஆர் அண்ட் கோட பேன் நம்பர் இல்லவோ அதை நீங்க கண்டிப்பா ஸ்டோர் பண்ணணும். இங்க கண்டிப்பா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின் சொன்ன அந்த வேர்டு சொன்னோம். ராமதாஸ் சார் என்ன கேட்கிறாருன்னா, இன்கேஸ் நான் இங்க ஸ்டோர் பண்ணாம விட்டுட்டேன்னா இன்கம் டாக்ஸ்ல எனக்கு ஏதாவது பெனால்டி போடுவாங்களா, டேலில ஏதாவது கான்சிக்வன்ஸ் விளைவுகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. ரைட் சார், ராமதாஸ் சார் உங்க கொஸ்டின் வந்து ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின். இன்கம் டாக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 206AA இந்த செக்ஷன் படி நீங்க பேன் நம்பர் ஒருத்தருக்கு தரல அப்படின்னா அது ஒரு மிஸ்டேக்கா எடுத்து உங்களுக்கு 10,000 ரூபாய் தவறான பேன் நம்பர் கொடுத்தாலோ பேன் நம்பர் கொடுத்தாலோ பெனால்டி போடலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி பேன் நம்பர் இல்லாதவங்களுக்கு நீங்க 20% ஹையர் டாக்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை அவருக்கு 10% பிடிக்க வேண்டியது கூட பேன் நம்பர் இல்லாததுனால நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னா கம்பல்சரி 20% கொடுக்கணும் அப்படின்ற ரூல் இருக்கு. அப்ப நீங்க இங்க பேன் நம்பர் கொடுக்காம விட்டீங்கன்னா டேலி 20% பிடிச்சிடும். ஓகே, ரைட். ஸோ இந்த வம்பே வேண்டாம். நம்ம உடனே புத்தால்தனமா என்ன பண்ணுவோம், ஏதாவது தெரியலன்னா ஒரு 1 2 3 ஒண்ணு அடிச்சு விடுவோம். இப்ப இதை அடிச்சா இன்கம் டேக்ஸ் பேன் நம்பர் சரியா இல்லை என்ன ரிப்போர்ட் பண்ணுதா? ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லுதா? 5 அல்பபெட் இருக்கணும், 4 நியூமரிக் இருக்கணும், ஒரு அல்பபெட் திரும்ப இருக்கணும். இது ஃபார்மேட். டேலி வந்து இதெல்லாம் செக் பண்ற அளவுக்கு இப்ப புத்தால்தனமா ஆயிடுச்சு. அதனால நீங்க அதை ஏமாற்ற முடியாது. சும்மா 1 2 3 எல்லாம் போட்டு ஏமாற்ற முடியாது. அப்ப இங்க கரெக்டான பேன் நம்பர் ஏஆர் அண்ட் கோட் இருந்து வாங்கி கொடுக்கணும். சிம்பிள். அவங்களோட பில்லுல பாத்தீங்கன்னா கீழே அவங்களோட சர்வீஸ் டாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்க 10 தான் பேன் நம்பர். சிம்பிள். சர்வீஸ் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல முதல்ல இருக்கிற 10. ஓகே, ஸோ இங்க நான் அதை பாக்குறேன். அவங்க கொடுத்துருக்கத அப்படியே இங்க டைப் பண்றேன். இப்ப சப்போஸ் இதுதான் நம்பர்னு வச்சுக்கோங்க. ஃபோர்த் அல்பபெட் பாத்தீங்கன்னா ஃபேர்ம்னால எஸ்ன்னு இருக்கு. ஸோ இதை டைப் பண்றேன், ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது முடிஞ்சது. இப்போ சத்யா என்ன கேக்குறாங்கன்னா, சரி சார் ஆடிட் ஃபீஸ்னு ஒண்ணு கொடுத்துட்டோம், எந்த ஆடிட்டுக்கு இது கொடுக்க போறோம்னு கொடுத்துட்டோம், இதுல 10% ஒண்ணு குறிப்போம்ல, அதை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு லெட்ஜர் வேணுமா இல்லையான்னு கேக்குறாங்க. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். கரெக்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க, அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ சத்யா கேட்ட அந்த டவுட்டுக்கு
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். சரி, இங்க நான் டிடிஎஸ் மட்டும் கிரியேட் பண்றேன். இது போதுமா? இதை சொன்னோடனே ராதாகிருஷ்ணன் சார் சிரிக்கிறார். சார் 30 நேச்சர் இருக்குன்றீங்க, ஒரே ஒரு டிடிஎஸ் ஒரு லெட்ஜரை வச்சு 30 நேச்சரை எப்படி சார் மேனேஜ் பண்ணுவீங்க? ஒன்னொன்னுக்கும் ஒரு எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கு, ஒன்னொன்னுக்கும் ஒரு பர்சன்டேஜ் டேக்ஸ் இருக்கு. எதுக்கு வம்பு? டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் ஃபீனா டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் ஃபீ கிரியேட் பண்ணிடுங்க. டிடிஎஸ் ஆன் ரெண்ட்னா அது தனியா இருக்கட்டும், கன்ஃபியூஷனே வராதேன்றாரு. வெரி குட், இந்த சஜஷன் வந்து நல்லா இருக்கு. அதனால ஒவ்வொரு நேச்சருக்கும் கம்பல்சரி தனித்தனியா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ இங்க நம்ம ரவிச்சந்திரன் சார் என்ன டவுட் கேட்கிறாருன்னா, சார் இங்க டிடிஎஸ் ஆன் ஆடிட் ஃபீஸ், டிடிஎஸ் ஆன் லாயர் ஃபீஸ், டிடிஎஸ் ஆன் கம்பெனி செக்ரட்டரி ஃபீஸ் தனியா கிரியேட் பண்ணுமான்னு கேட்கிறாரு. வேண்டியது இல்லை சார் ரவிச்சந்திரன் சார். டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷனல் ஃபீஸ் ஒன்னு இருந்தா போதும், ஆல் ப்ரொஃபஷனலையும் அதுல கொண்டு வந்துடலாம். சிம்பிள், ஒரு நேச்சருக்கும் ஒரு லெட்ஜர் இருந்தா போதும். ஓகே, சோ டேலி பொறுத்த அளவுக்கு எல்லா டாக்ஸஸையும் எங்க வைக்கணும்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே தான் வைக்கணும். ஓகே ரைட். ஸோ இங்க நான் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் செலக்ட் பண்றேன். பண்ணோடனே டேலி என்ன கேக்குதுன்னா என்ன டைப் ஆஃப் டியூட்டின்னு கேக்குது. இங்க நான் டிடிஎஸ் செலக்ட் பண்றேன். திரும்பவும் நேச்சர் ரிப்பீட் ஆகுது. இங்க ராம்தாஸ் சார் என்ன கேட்கிறாருன்னா, சார் சேம் நேச்சர் தான் திரும்பவும் எடுக்கணுமா, அதே ப்ரொஃபஷனல் தான் எடுக்கணுமான்னு கேட்கிறாரு. எடுத்தாதான் சார் டாக்ஸ் கரெக்டா கால்குலேட் ஆகும். நீங்க வேற ஏதாவது எடுத்துட்டீங்கன்னா நீங்க லெட்ஜர்ல கொடுத்த டாக்ஸ் கிளாஸ்க்கு இதுல கொடுக்குற டாக்ஸ் கிளாஸ்க்கு டிஃபரன்ஸ் வந்துடும். அப்போ உங்களுக்கு டாக்ஸ் கரெக்டா கால்குலேட் ஆகும். ஸோ இங்க நான் ப்ரொஃபஷனல்ன்ற நேச்சரை திரும்ப ரிப்பீட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என்ன நேச்சர், என்ன எக்ஸ்பெண்டிச்சர், யாருக்கு கொடுக்க போறேன், எவ்வளவு கொடுக்க போறேன், இது எல்லாத்துக்கும் லெட்ஜர் வந்து. இப்ப இந்த 3 லெட்ஜரையும் பிளண்ட் பண்ணி ஒரு என்ட்ரி போட்டா அதுக்கு பேரு தான் டிடிஎஸ் என்ட்ரி. அது எப்படி போடுறது? அக்கௌண்டிங் வவுச்சர்ல போயிட்டு F7 அழுத்துறேன், ஜேர்னலுக்கு போயிடுறேன். F2 அழுத்திட்டு என்ன டேட்ல ஆடிட்டர் பில்ல கொடுத்திருக்கிறாரோ அந்த டேட்ல அதை புக் பண்றேன். இப்போ இங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க, என்ன சத்யா வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, சார் ஒருவேளை என்னோட ஆடிட்டர் வந்து 12th of April பில் கொடுக்குறாரு, நான் 3rd May தான் பேமெண்ட் கொடுக்குறேன், அப்ப 3rd May என்ட்ரி போட்டா போதுமா? இதுக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, எய்தர் பே ஆர் கிரெடிட் விச்எவர் இஸ் ஏர்லியர். உங்க கணக்குல வரவு அந்த பார்ட்டி பேர்ல என்னைக்கு இதை நீங்க டியூவா வச்சிருந்தோ அல்லது என்னைக்கு பே பண்றீங்களோ அதுல எது முன்னாடியோ அன்னைக்கு டேட்ல டாக்ஸ் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, பில் வந்தது 12th April, பேமெண்ட் கொடுக்கறது 3rd May, எது முன்னாடி? டெஃபினட்டா 12th April தான். அப்ப 12th April அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்கணும், 3 days கொடுத்துருக்கணும். டிலே பண்ணீங்கன்னா அதுக்கு பெனால்டி அல்லது இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இங்க நான் 12th April டேட் கொடுத்துறேன், ஜேர்னல் எடுக்கிறேன். இப்ப என்னுடைய ஆடிட்டரோட பில்ல வந்து நான் என்டர் பண்ண போறேன். இங்க ஆடிட் ஃபீஸ் கொடுத்துறேன், அமௌண்ட் 50,000 டைப் பண்றேன். ஓகே, 50,000 டைப் பண்ணிட்டு இங்க வந்து என்டர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே டேலி என்ன கேக்குதுன்னா ஃபீஸ் ஆர் ப்ரொஃபஷனல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க அக்செப்டபிள் வேல்யூ கேக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஏன் கேக்குது அப்படின்னா F12ல இங்க நானு டிடிஎஸ் நேச்சரை ஆல்டர் பண்ற ஆப்ஷன் வேணும் அப்படின்றது எடுத்துருக்கேன். இங்க நான் இந்த ஆப்ஷன் எடுக்கல அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணாது. ஓகே, ஸோ அலோ ஆல்டரேஷன் ஆஃப் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் அப்படின்றது இங்க எக்ஸ்ல கொடுத்துருக்கனால இது எனக்கு இந்த ஆப்ஷன் இங்க நான் அமௌண்ட் கொடுத்த உடனே நேச்சரை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேல்யூவையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே இங்க வேல்யூ கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கு அடுத்த கிரெடிட்ல நான் என்ன எடுக்கிறேன்னா இந்த ஃபீஸை யாருக்கு கொடுக்க போறோமோ அந்த பார்ட்டி எடுக்கணும். ஸோ இங்க ஏஆர் அண்ட் கோ எடுக்கிறேன். எடுத்த அடுத்த செகண்டே டேலி எங்க போயிடுதுன்னா டிடிஎஸ் டீடைல்ஸ்க்கு போயிடுது. போயிட்டு இங்க நியூ ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட ஜேர்னல் நம்பரையோ இந்த பார்ட்டியோட பில் நம்பரையோ, சப்போஸ் உங்க ஆடிட்டரோட பில்லோட நம்பர் இது கொடுத்துருங்க. நேச்சர் திரும்ப ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ண போகுது. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணோடனே அதுக்கு தகுந்த டியூட்டி லெட்ஜரை தானே புக் பண்ணிட்டு இது 30,000க்கு மேல இருக்கிறதுனால இந்த அக்செப்ட் வேல்யூ டிரெக்ட் நவுல கொடுத்துட்டு
இங்க 50,000க்கு பர்சன்டேஜ் வந்து 10% தானே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ராம்தாஸ் சார் இது எதுவுமே நம்ம கொடுக்கல. நம்ம பண்றது என்னன்னா ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ணோம், ஓகே, ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணோம், அதுல அமௌண்ட் மட்டும் போடுறோம். போடும்போது அதுவே என்ன பண்ணுது, இந்த நேச்சருக்கு இந்த அமௌண்ட் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேல இருக்கான்னு செக் பண்ணுது. எக்ஸம்ஷன் லிமிட் 30,000 இருக்கிறதுனால டிடெக்ட் பண்ணுன்னு சொல்லுது. ரைட், அடுத்த கொஸ்டினுக்கு எங்க போகுதுன்னா இந்த ஏஆர் அண்ட் கோ என்ன நேச்சர் ஆஃப் அஸ்டின்னு பாக்குது. அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னால அந்த பர்சன்டேஜ் லிஸ்ட்ல ஸ்லாப்ல போயிட்டு ஃபார்முக்கு என்ன பர்சன்டேஜோ அதை தானே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து வச்சிருக்கு. நம்ம எந்த மெனக்கடலும் பண்ணல. ஓகே, இப்ப நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா இங்க என்டர் தட்டுறோம் 45,000 இருக்குது, என்டர் தட்டுறோம். அதுக்கு அடுத்து முக்கியமா நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்க நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த பில் நம்பர் கொடுத்த உடனே டேலி என்ன பண்ணும், 50,000 காமிக்கும். இங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா இந்த உடனே 45,000 வேகமா மாற்றுவாங்க. இல்ல சார், டேலி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஹிஸ்டரி கொடுக்கறதுக்கு ஆசைப்படுது. ஒண்ணும் இல்ல, கண்ண மூடி இன்னொரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இன்னொரு 890 வருதா, அதுல என்ன சொல்லுது, 50,000 கொடுக்க வேண்டியது இருந்தது, அதுல 5,000 கொடுத்துடும். பாக்கி 45,000 மாத்திரம் கொடுத்தா போதும். எவ்வளவு கிளியர் கட்டா ஒரு ஹிஸ்டரி தெரியுது பாருங்க. அதனால இங்கே நீங்க 45,000 மாத்திட்டீங்கன்னா எல்லாம் குழம்பு மாத்தாதுங்க, அப்படியே என்டர் தட்டுங்க. ஓகே, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா எதை கிரெடிட் பண்றதுன்னு ரவிச்சந்திரன் சார் கேட்கிறாரு. வழக்கம் போல சார் நீங்க கண்ண முடிஞ்சு என்டர் தட்டுங்க சார், அதுவே எதை கிரெடிட் பண்ணிக்கிச்சு, சீரியஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கிரெடிட் பண்ணிக்கிட்டா, க்ளோஸ் பண்ணிட்டோமா, அவ்வளவுதான். இப்போ இந்த என்ட்ரியிலே அமௌண்ட் எவ்வளவு, டிடிஎஸ் எவ்வளவு கிளியரா அதுவே கொடுத்துச்சா. இப்படிதான் ஒரு டிடிஎஸ் என்ட்ரிய என்டர் பண்ணணும். ஓகே ரைட், இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்குன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இல்லன்னா அடுத்த ஸ்டெப் போகலாம். ராதாகிருஷ்ணன் சார் இதுல ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரவிச்சந்திரன் சார் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கணும். கிருஷ்ணகுமார் சார் இதுல உங்களுக்கு ஓகேன்னா இதுக்கு நீங்க பண்ணிக்கலாம். இப்ப ரவிச்சந்திரன் சார் என்ன நமக்கு ரிமைண்ட் பண்றாருன்னா ஒரு ஆடிட்டர் பில்ல சர்வீஸ் டேக்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும் இல்லையா, இந்த சர்வீஸ் டேக்ஸ்க்கும் டிடிஎஸ் குறிக்கணுமான்ற கேள்வி இருக்கிறாரு. ரீசெண்டா சிபிடிசி வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா டிடிஎஸ் சர்வீஸ் டேக்ஸ்ல குடிக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க, டிடிஎஸ் ஆன் சர்வீஸ் டேக்ஸ் ஆன் ரெண்டுக்கு மட்டும் டிடிஎஸ் குடிக்க வேண்டாம்னு கொடுத்தாங்க. இப்ப புதுசா வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ரூலிங் அடிப்படையா வச்சு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிடிஎஸ் வந்து எந்த சர்வீஸ் டேக்ஸ்லயும் குடிக்க வேண்டாம், நியர் எக்ஸ்பென்சஸ்ல மட்டும் கொடுத்தா போதும். ஆனா அப்படி பண்றதுக்கு கொடுத்திருக்கிற பில்லுல சர்வீஸ் டேக்ஸ் பிரேக்கப் தனியா இருக்கும், இன்க்ளூசிவ் சர்வீஸ் டேக்ஸ் போட்டு கொடுக்கறது. என்னுடைய ஆடிட்டர் 50,000 பில் கொடுக்குறாரு, அதுக்கு கீழே அடுத்த லைன்ல ஆட் சர்வீஸ் டேக்ஸ் 12.36 போட்டு 6,000 ரூபாய் அதுக்கு ஆட் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா நான் 50,000 மட்டும் டிடிஎஸ் கொடுத்தா போதும், 6,000 ரூபாய் கொடுக்க வேண்டாம். அவர் பில் கொடுக்கும் போதே 56,000 ரூபாய் இன்க்ளூடிங் சர்வீஸ் டேக்ஸ் கொடுக்குறாங்க, 56,200 ரூபாய்க்கு நான் டிடிஎஸ் கொடுத்தேன். சிபிடிசியோட லேட்டஸ்ட் சர்க்குலர் வந்து இதுதான் சொல்லுது, சர்க்குலர் வந்து சொல்லுது. ஓகே சார், ரவிச்சந்திரன் சார் கிளாரிட்டி ஆயிடுச்சா? ஓகேயா? ஏதோ ஒரு மைக் மட்டும் ஆன்ல இருக்கு சார், யாரோ ஒருத்தரோட மைக் மட்டும் ஆன்ல இருக்கு, அது கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஏதோ சின்ன சின்னதா ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கு. அரசியல் மாநாட்டில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. ராம்தாஸ் சார் போலாமா? ஒன்னும் இஷ்யூ இல்லையே, ஒன்னும் புரிய முடியாத அளவுக்கு கஷ்டம் இல்ல இல்லையா, அதானே சொல்றீங்க சார். சர்வீஸ் டேக்ஸ் ரவிச்சந்திரன் சார், சர்வீஸ் டேக்ஸ் ஒன்னொரு டெபிட் வரும், ஆடிட் ஃபீஸ் 50,000 வந்துடும், இங்க இன்னொரு டெபிட் வரும், அதுல சர்வீஸ் டேக்ஸ் இன்புட் வரும், சேர்த்து டெபிட் சைட் டோட்டல் வரும். கிரெடிட் வரும்போது இந்த 50,000 மட்டும் டிடிஎஸ் வரும், பாக்கி இருக்கிறது வந்து அந்த பார்ட்டிலே பேயபிள்ல போய் ஆட் ஆயிடும். சீரியஸ் அண்ட் ப்ரொஃபஷனலுக்கு 50,000 மட்டும் வரும். ஓகே, எங்க சேஞ்ச் வரும்னா இன்னும் ஒவ்வொரு டெபிட் இருக்கும், இந்த 45,000 பதிலா 45,000 பிளஸ் சர்வீஸ் டேக்ஸ் சேர்ந்து. ஓகே ரைட், இப்போ சத்யா என்ன கேக்குறாங்கன்னா
ஒரு ஆடிட்டர் பில் கொடுக்கும்போது எக்ஸ்பெண்டிச்சர் கூட சேர்த்து கொடுக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா எப்படி டிடிஎஸ் கொடுக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. குட், நல்ல கொஸ்டின். இப்ப ஆடிட் ஃபீஸ் கொடுக்குறோம். சப்போஸ் ஆடிட்டர் வந்து எனக்கு 47,500 ரூபாய்க்கு பில் கொடுக்குறாரு. அதுல என்ன கொடுக்குறாருன்னா 40,000 ரூபாயுடைய ஃபீஸ், ரிமைனிங் இருக்கிறது என்னுடைய ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். அப்ப அதை மட்டும் நான் என்ன கொடுக்குறேன்னா நாட் அப்ளிகபிள் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்ட்டி யாரு செலக்ட் பண்றேன், நியூ ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், அவரோட பில் நம்பர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு இங்கே ஃபர்ஸ்ட் ஃபீஸ் செலக்ட் பண்றேன். எவ்வளவுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கு பாருங்க, 40,000 மட்டும் கொடுத்துட்டா. ஒன் மோர் லைன் எக்ஸ்டெண்ட் பண்றேன், திரும்பவும் அதே பில் நம்பர் கொடுக்குறேன், நாட் அப்ளிகபிள் போர்ஷன் கொடுக்குறேன், அதுல எந்த டிடிஎஸும் பிடிக்கல. இங்க பாருங்க, திரும்ப அதே ஸ்கிரீன் காட்டுறேன், இதுல டிடிஎஸ் கிடையாது, ஏன்னா திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள், இது ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். இப்ப இந்த 40,000த்துல 4,000 கொடுத்து 36, இது ஒரு 7,500 சேர்த்து 43,500 ரூபாய் இங்க பேர் லிஸ்ட்ல கிளீனா வந்துடும். ஓகே, சோ இப்போ இப்படி வந்து என்ட்ரி ஸ்டோர் ஆகும். இதுல பிரேக்கப்ல பாருங்க, கிளீனா 4,000 ரூபாய் காட்டுதான். இப்ப இங்க டிடிஎஸ்லயும் அதே 4,000 ரூபாய் தான் போகும். இது மாதிரி வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கிற பில்லையும் நீங்க அக்கௌண்ட் பார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுச்சா? அடுத்த அக்கேஷன் போலாமா? ஒரு 3-4 அக்கேஷன் பார்த்தா தான் ஒன்னொன்னையும் டேலிக்குள்ள எப்படி டீல் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா கான்ட்ராக்டருக்கு எப்படி டிடிஎஸ் கொடுக்கிறது. ஓகே, இது சீனிவாஸ் சார் செக்ஷன் 194C வந்து கவர் ஆகுது. இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்தது வந்து செக்ஷன் 194ல ஜேல கவர் ஆச்சு, ப்ரொஃபஷனல் பேமெண்ட். இப்ப நம்ம பார்க்க போறது 194C கான்ட்ராக்ட். ஓகே, இந்த 194C கான்ட்ராக்ட்ல என்ன ரூல் சொல்றாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்டருக்கு ஒரு இயர் முழுக்க நீங்க கொடுக்கறதுல ஏதாவது ஒரு பில் 30,000க்கு மேல இருந்தா அவருக்கு நீங்க டிடிஎஸ் பிடிச்சாகலாம். உதாரணம், நான் ரகு அப்படின்ற ஒரு கார்பெண்டருக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன். ரகு எனக்கு கொடுத்திருக்கிற பில் 32,000 rupees. ரகு பண்ண ஒர்க் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஹாரிபிள். அடுத்த தடவை ரகு கிட்ட நான் ஒர்க்கே கொடுக்க மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன் மனசுல. ஆனாலும் 30,000க்கு மேல அந்த அமௌண்ட் வரும்போது நான் கண்டிப்பா டிடிஎஸ் கொடுத்துதான் ஆகணும். ஓகே, ரைட். சோ ரவிச்சந்திரன் சார் இன்னொரு பில் 20,000க்கு கொடுத்தாருன்னா ஆடிட்டர் அந்த 20,000க்கு ரெகுலரா டேலி வந்து டிடிஎஸ் கொடுக்க ஆரம்பிச்சார். 30,000 அப்படின்றது வந்து ஒரு இயர்ல ஒரு பர்சனுக்கு கொடுக்கறது மட்டும்தான். ஒரு தடவை அது கிராஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த தடவை இந்த கொஸ்டினே கிடையாது, வர வர டிடிஎஸ் குடிச்சிட்டே போகும். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ஒரே ஒரு தடவை தான். கிராஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர்ற பில் ₹1 இருந்தாலும் அதுல கண்டிப்பா டிடிஎஸ். கிளியர்? ஓகே, எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் ரகு கார்பெண்டரோட கேஸ் போன்றதுதான். ரகு எனக்கு ஒரே ஒரு பில் தான் கொடுத்திருக்காரு, அது 30,000 and above, அப்ப டிடிஎஸ் கொடுக்கும். ரைட். ரமேஷ் இன்னொரு கார்பெண்டர், அவருக்கு நான் ஒர்க் கொடுத்துட்டே வரேன், ஃபீஸ் மீலா கொடுக்குறேன், 5,000 ரூபாய், 7,000 ரூபாய், 4,000 ரூபாய் கொடுத்துட்டே வரேன். இப்போ எந்த பில்லுமே 30,000க்கு மேல போகல, அப்ப டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். ஆனா இன்கம் டாக்ஸ் அடுத்த சரக்கு சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அவரோட எல்லா பில்லையும் கூட்டி பாருங்க, ஒரு இயர்ல அவருக்கு நீங்க கொடுத்திருக்கிற பேமெண்டோட டோட்டல் அக்ரிகேட் வேல்யூ வந்து 75,000 அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க டிடிஎஸ் பிடிக்கணும். ஒரே நிமிஷம். அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்க. கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. ஹலோ சார், சொல்லுங்க. லக்கேஜ் லாஸ் போயிட்டீங்கல்ல, தரமணி வரைக்கும் போக வேண்டாம் சார், மத்திய கைலாஸ் போயிட்டு ஒரு யூ டர்ன் போடுங்க. ஆமா, நேரா போய் டைடல் பார்க்கு கிட்ட யூ டர்ன் போடுங்க.
யூட்டன் போட்டு திரும்ப மத்திய கைலாசத்தை நோக்கி வாங்க. மத்திய கைலாசத்தை நோக்கி வரும்போது மத்திய கைலாஸ் கடைசியா இருக்கும் லெஃப்ட்ல சிக்னல் கிட்ட இல்ல சார், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைட்ல பிஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். மத்திய கைலாஸ்ல இருந்து நேரா போங்க, மத்திய கைலாஸ்ல ரைட் திரும்புங்க. நீங்க அடையார்ல இருந்து வரும்போது மத்திய கைலாஸ் ஒட்டி ரைட் திரும்புங்க, திரும்பிட்டு நேரா போங்க. நேரா போய் ஒரு யூட்டர்ன் போட்டு வந்துட்டு மத்திய கைலாஸ் முன்னாடி லெஃப்ட் சைட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போங்க. ரைட் சார், ரைட் சார். சாரி ஆல், என்னோட மதருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் சரியில்லை, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, அதனால இன்பிட்வீன் கூப்பிட்டதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம திரும்ப வந்து இந்த ரகுவோட அடுத்த கார்பெண்டரோட கேஸ் போடுவோம். ஒரு இயர் முழுக்க இருக்கிற ஃபீஸ், ஒரு இயர் முழுக்க அவருக்கு என்னென்னலாம் கொடுத்தோமோ அது எல்லாத்தையும் கூட்டி அக்ரிகேட் அமௌண்ட் 70,000 மேல போனாலும் டிடிஎஸ் பண்ணுவோம். ஸோ 194C சொல்றது ஒரு பில் 30,000, சிங்கிள் பில் 30,000 வந்தாலும், மல்டிபிள் பில் 75,000 வந்தாலும் கண்டிப்பா டிடிஎஸ் பிடிக்கணும். ஓகே, இத இங்க எப்படி செக் பண்றது? ரைட். சத்யா என்ன சொல்றாங்கன்னா, என்ன சார் பெரிய பிரமாதம், 3 லெஜர் கிரியேட் பண்ணணும் சார். ஒண்ணு, இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணணும். ரைட்டு. ரெண்டாவது, இந்த கார்பெண்டருக்கு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுங்க சார். ரைட்டு. மூணாவது, டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுங்க சார். அவ்வளவுதான், பிரமாதம்ன்றாங்க. வெரி குட், ஐ அப்ரிசியேட் சத்யா. இப்ப இங்க வந்து அக்கௌண்டிங் போல லெஜர்ல கிரியேட் உள்ள போறோம். போயிட்டு இந்த இடத்துல வந்து இப்ப சத்யா சொன்ன இந்த லெஜர் எல்லாம் கிரியேட் பண்ண போறோம். ஓகே அஜிதலட்சுமி மேடம், கிரியேட் பண்ணிடலாமா? கிருஷ்ணகுமார் சார், கிரியேட் பண்ணிடலாமா? இப்ப இங்க வந்து அவங்க சொன்னது வந்து இந்த கார்பென்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத ஜெனரலா கார்பென்ட்ரி அப்படின்னு வந்து போட மாட்டோம். எப்படி போடுவோம்னா, இங்க வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்னோ இல்ல அசட்னோ போடுவோம். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போடுறேன். கொடுத்துட்டு இதை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வச்சுக்கிறேன். டிடிஎஸ் அப்ளிகபிளான்ற கேள்விக்கு எஸ்ன்னு கொடுக்குறேன். நான் யாருக்கு பேமெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னா கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுக்க போறேன். இங்க நான் கான்ட்ராக்டர்னு டைப் பண்ணோன்னே டேலி என்ன கேக்குதுன்னா, இவரு அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்டரா, சப் கான்ட்ராக்டரா, இல்ல டிரான்ஸ்போர்ட்டரா, அதர் தேன் அட்வர்டைஸ்மெண்டா? ஓகே ரைட். இப்ப எல்லாரும் கொஞ்சம் அப்படியே தலையை சொல்லிடுறாங்க, அது இவ்வளவு கருத்தலா இருக்கு அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்டர் அப்படின்னா அவருக்கு 1% தான் டிடிஎஸ். சப் கான்ட்ராக்டர் எகெயின் 1% தான் டிடிஎஸ். பேமெண்ட் டு டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஹேவிங் பேன் நம்பர் அவங்களுக்கு டிடிஎஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற சட்டம் கொண்டது. அப்ப நம்ம கொடுக்க போற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்டர் கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்டர்னா இந்து, தினத்தந்தி, தினமலருக்குலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறாரு இல்லையா, அந்த ஏஜென்ட் கிடையாது. சப் கான்ட்ராக்டர்னா நாம யாருக்கையாவது கான்ட்ராக்ட் எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கணும். ரயில்வே கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரயில்வேல இருந்து கான்ட்ராக்ட் எடுத்து அதுல ஒரு போர்ஷன் இன்னொருத்தர் கொடுப்பாங்க, அவர் சப் கான்ட்ராக்டர் இல்ல. டிரான்ஸ்போர்ட்டருக்கு கொடுக்கல. இப்ப ரகு வந்து நமக்கு டைரக்டா நம்ம இருந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறார். அப்ப அவருக்கு என்ன கொடுக்கணும்னா, பேமெண்ட் டு கான்ட்ராக்டர் அதர் தேன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இங்க கொடுத்துட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து ரகு கிரியேட் பண்றோம். ஓகே, கார்பெண்டர் கிரியேட் பண்ணியாச்சு. நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா நன்றி கிரெடிட்டார்னு கொடுக்கணும். டிடிஎஸ் அப்ளிகபிளான்னு கேட்கிற கேள்விக்கு எஸ் கொடுத்துட்டோம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து ரகு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது, அவர் இண்டிவிஜுவலா தான் இருக்கணும். இங்க மறக்காம என்ன எடுக்கணும்னா ரெசிடென்ட் எடுக்கணும். நான் ரெசிடென்ட் எடுத்தா இந்தியாவில் இல்லாம வெளிநாட்டுல இருக்கிற ஆளுன்னு அர்த்தமாயிடும். ஓகே, இங்க நான் ரெசிடென்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்து ரகுவோட பேன் நம்பர் கேட்டு வாங்கிக்கிறேன். ரைட். ஸோ ரகுவோட பேன் நம்பர் வாங்கியாச்சு. இண்டிவிஜுவல்னால பி இருக்கு, ஆர் இருக்கு ரகுனால, அப்புறம் 4 நியூமரல் அவரோட இது கொடுத்தாச்சு. அவருக்கு நேம் பேனை பொறுத்த அளவுக்கு வந்து ரகுன்னு கொடுத்தா போதும். இன்கம் டேக்ஸ் பொறுத்த அளவுக்கு கார்பெண்டர் தேவையில்லை, அது நமக்கு புரியுது. அதை கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தென் டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்டர் கிரியேட் பண்றோம். இங்க ஸ்ரீதர் சார் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சார் இங்க டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அதர் தேன் அட்வர்டைஸ்மெண்ட் தனியா கிரியேட் பண்ணணுமா, சப் கான்ட்ராக்ட் தனியா கிரியேட் பண்ணணுமா, டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் தனியா கிரியேட் பண்ணணுமான்றாரு. சார் இது எல்லாம் ஒரே செக்ஷன்ல வரதுனால டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட்னு ஒரு லெஜர் இருந்தா போதும். ஓகே ரைட். ஸோ இங்க டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே வச்சேன், டிடிஎஸ் கொடுக்குறேன். இங்க திரும்பவும் கான்ட்ராக்ட் டைப் பண்ணி முதல்ல என்ன எடுக்கணும்
அதே கான்ட்ராக்ட திரும்ப எடுக்கணும். இதை எடுத்துட்டேன், ஸ்டோர் பண்றேன். ஓகே ரைட். இப்போ ரகுவோட பில்ல அக்கௌண்ட் கார்டு பண்ண போறோம். கிளியர். சப்போஸ் ரகு வந்து எனக்கு 24 ஏப்ரல் அன்னைக்கு பில் கொடுத்துருக்காரு. ரைட். ஸோ இங்க ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் போடுறேன். இங்க அமௌண்ட் போடும்போது சீனிவாஸ் சார் என்ன கேட்கிறாருன்னா, சார் இங்க வேணும்னே 30,000 கீழே போடுங்களேன், சாரி பீரியஸ் பிடிக்குதா பிடிக்கலையா என்ன பண்ணுதுன்னு பாக்கலான்றாரு. வெரி குட், செக் பண்ணி பாக்குறோம், தப்பு இல்லை. ஸோ இங்க 20,000 கொடுக்குறேன். ரைட். நேச்சர் கன்ஃபார்ம் பண்றேன், ரகு எடுக்கிறேன், கார்பெண்டர் கொடுத்துட்டு இங்க ஜேர்னல் நம்பரை அக்செப்ட் பண்ணி நேச்சர் கொடுத்துட்டு இங்க டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் எடுத்தா இங்க டேலி என்ன சொல்லுது பாருங்க, டிடெக்ட் நவ் நோன்னு சொல்லுதா? இல்ல, பிடிக்க வேண்டாம். ரைட். டிடெக்ட் நவ் நோன்னு சொல்லுது, பிடிக்க வேண்டாம். கிளியர். சரி. இப்ப இந்த என்ட்ரியை திரும்ப அழைச்சிட்டு இங்க திரும்பவும் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் போட்டு 35,700 கொடுக்குறேன். 30,000 மேல இருக்கு கொடுக்குறேன். நேச்சர் செலக்ட் பண்றேன். ஓகே ரைட். தென் பார்ட்டி செலக்ட் பண்றேன். ரைட். அவரோட பில் நம்பர் இருந்தா பில் நம்பர், இதான் நம்ம ஜேர்னல் நம்பர் அக்செப்ட் பண்றேன். பிடிஎஸ் நேச்சர் எடுத்தா இங்க உடனே என்ன சொல்லுது பாருங்க, இவர் இண்டிவிஜுவலா இருக்கிறதுனால 1% கிடைச்சா போதும். ஒருவேளை இவர் ஃபேமா இருந்தா 2% கொடுக்கணும். இதை சொல்லிட்டு 357 ரூபாய் நீங்க கொடுக்கணும். ஓகே. இது வந்துச்சா? வழக்கம் போல நம்ம என்ன பண்றோம், கண்ணை முடிச்சு என்டர் 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 பண்ணா தானே அது எதுக்கு கிரெடிட் பண்ணிக்கணுமோ அது கிரெடிட் பண்ணிட்டும் ஸ்டோர் பண்ணிக்கும். இது புரிஞ்சிருச்சா சார்? கிருஷ்ணகுமார் சார் இது ஓகேயா? ராமதாஸ் சார் இது ஓகேயா இருக்கா? கிருஷ்ணமூர்த்தி சார் புரியுறதா? சீதா சார் இது ஓகேயா இருக்கா? போயிடலாமா? ப்ரொசீட் பண்ணலாமா? இது எப்படி பிடிச்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ரைட். ஓகே. ஸோ ஒன் மோர், இன்னொரு எக்ஸாம்பிள், இதே லைன்ல இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தா நல்லா இருக்கும். சத்யா வந்து ஃபீல் பண்றாங்க. வெரி குட். ரைட். ஓகே. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன். ஒரு சந்தோஷமே நல்ல வாத்தியாருக்கு அதுதான் வந்து. ஓகே. அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா, ரமேஷ்னு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போறோம். ரமேஷ் வந்து நமக்கு அப்பப்போ பில் கொடுத்துட்டே வருவாரு. ஆனா எந்த பில்லும் 30,000 மேல போகாது. அப்படி ஒரு அசம்ஷன் ஒண்ணு பண்ணிப்போம். ஓகே. இங்க ஏற்கனவே நமக்கு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் லெட்ஜர் வச்சு டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் இருக்கு. இன்னும் கிரியேட் பண்ண வேண்டியது என்னன்னா ரமேஷ் பேர்ல ஒரு லெட்ஜர். இங்க லெட்ஜர் போறேன், கிரியேட் போறேன், ரமேஷ் கொடுக்குறேன். ஓகே. ரமேஷ் வந்து சப்போஸ் எனக்கு வந்து அவர் பில்டிங் ஒர்க் எல்லாம் பண்றாரு. ரைட். ஸோ பில்டிங் கான்ட்ராக்டர் கொடுத்தாச்சு. ரமேஷ் பில்டிங் கான்ட்ராக்டர். பில்டிங்ல எந்த ரிப்பேர் இருந்தாலும் சின்ன சின்னதா ஒரு டாய்லெட் இது ஓகே பேசின் உடஞ்சிருக்கு மாற்றி தருவாரு. ஓகே. அவர் தான் நமக்கு ஆபத்து பண்றவர், அதனால அவரை கொடுத்துட்டோம். இங்க இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் கொடுத்துட்டாச்சு. மறக்காதுக்கு என்ன கொடுத்துக்கணும்னா அவரோட பேன் நம்பர் இங்க ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ இங்க பேன் நம்பர் கொடுக்குறோம். ரைட். ரமேஷ் பேன் நம்பர் கொடுத்தாச்சு, ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ரமேஷ்ன்றது மாத்திரம் இங்க இருந்தா போதும். பில்டிங் கான்ட்ராக்டர் இன்கம் டேக்ஸ் பொறுத்தளவுக்கு தேவையில்லை, ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பில் வந்து ரமேஷ் வந்து எனக்கு 7 ஏப்ரல் அன்னைக்கு கொடுக்குறாரு. ஸோ இங்க நான் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் போடுறேன். எவ்வளவு ரூபாய்? சப்போஸ் ரமேஷ் வந்து 28,700 ரூபாய் கொடுத்தாரு. ஸோ 30,000 கீழே தான் இது இருக்கு. அப்ப டிடிஎஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே. கொடுக்குறோம். நேச்சர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ரமேஷ் செலக்ட் பண்றோம். அவரோட பில் நம்பர் கொடுக்குறோம், ஸ்டோர் பண்றோம். நேச்சர் செலக்ட் பண்றோம். இங்க டிடிஎஸ் கொடுக்கல, அவருடைய பில் நம்பர் இங்க கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். 23ஆம் தேதி ஏப்ரல் வந்து திரும்ப இன்னொரு பில் கொடுக்குறாரு, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த பில் வந்து 29,110 ரூபாய். இதுவும் 30,000 கீழே தான் இருக்கு. அப்ப இந்த பில்லுக்கும் டிடிஎஸ் பிடிக்கூடாது. இந்த ரெண்டு பில்லையும் கூட்டினாலும் அது 30 + 30 கிட்டத்தட்ட 60 உள்ளதான் இருக்கு. அப்பயும் டிடிஎஸ் பிடிக்கூடாது. ஓகே. செக் பண்ணலாம். ஸோ இங்க உள்ள போயிடுறோம். ரமேஷ் எடுக்கிறோம், அவரோட அடுத்த பில் நம்பர் கொடுக்குறோம். ரைட். இங்க நேச்சர் கன்ஃபார்ம் பண்றோம். இப்பவும் என்ன பிடிக்கல, டிடிஎஸ் பிடிக்கல. ஏன்னா ஒரு பில் 30,000 மேலையும் இல்ல, டோட்டல் 75,000 மேலையும் இல்ல. ஸோ அவரோட அடுத்த பில் நம்பர் இங்க கொடுக்குறோம். ஓகே. ரைட். அடுத்த பில் நம்பர் கொடுத்துட்டு இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்ப சப்போஸ் இவரு தேர்ட் பில் வந்து கொடுக்குறாரு. ஓகே. தேர்ட் பில் இங்க கொடுக்குறோம். தேர்ட் பில் வந்து
3.5ல கொடுக்குறாரு. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் கொடுக்குறோம். இந்த பில் வந்து சப்போஸ் 24,300 ரைட். எல்லாம் கூட்டினா இப்போ 26,300 கொடுத்துக்கலாம். டெஃபினட்டா வந்து நமக்கு தெரியுது 3 யூடிக்கு மேல வந்து அப்ப டெஃபினட்டா டிடிஎஸ் பிடிச்சாகணும். இங்க 26,300 கொடுக்குறோம். நேச்சர் கொடுக்குறோம். இங்க ரமேஷ் பில்டிங் கான்ட்ராக்டர் கொடுக்குறோம். அவரோட அடுத்த பில் நம்பர் கொடுக்குறோம். இங்க ஸ்டோர் பண்றோம். கொடுத்தா இந்த இடத்துல என்ன வருது பாருங்க. இந்த 26,300க்கு மட்டும் ஓகே இண்டிவிஜுவல்னால 1% டிடிஎஸ் இங்க வந்துருக்கு. இப்போ சத்யா என்ன கேக்குறாங்கன்னா சார் இதுக்கு மாத்திரம் பிடிச்சா பழைய 2 பேமெண்ட்டுக்கு என்ன பண்றதுங்கிற கொஸ்டின் இருக்காரு. சத்யா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா டேலி பொறுத்த அளவுக்கு இந்த கவலை எல்லாம் நீங்க பண்ணவே கூடாது. நீங்க வந்து கண்ணை முடிச்சு என்டர் கட்டிட்டே வாங்க. ஓகே ரைட். இங்க இதோட பில் நம்பர் கொடுக்குறோம். அடுத்த பில் நம்பர் கொடுக்குறோம். என்டர் பண்றோம். ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். என்டர் பண்ணிட்டே வர்றோம். நேச்சர் இதை ஸ்டோர் பண்றோம். முடிச்சிடுறோம். அக்செப்ட் பண்ணிடுறோம். ரைட். ஓகே இப்போ இங்க வந்து அடுத்த ஆப்ஷன் நமக்கு என்னன்னா டிடிஎஸ் பிடிக்கணும் இல்லையா. அந்த பழைய 2 பில்லுக்கும் டிடிஎஸ் பிடிக்கணும் இல்லையா. இங்க இப்ப டிடிஎஸ் டிடக்ஷன் ஒரு பட்டன் இருக்கா. கிளிக் பண்ணுங்க. ரைட். டேட் என்னைக்கு வரைக்கும்ன்றத செலக்ட் பண்ணுங்க. இப்ப தானே அங்க என்ன பண்ணிட்டு பாருங்க. ரமேஷ் பில்டிங் கான்ட்ராக்டர் நேம் மட்டும் தான் காட்டுதா. ரகு காட்டல. ஏஆர்என்கோ காட்டல. ஏன் காட்டல அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் டிடிஎஸ் எதுவும் பிடிக்கிறதுக்கு பாக்கி இல்லை. திரும்ப ரிப்பீட் பண்றேன். நீங்க இங்க ஜேர்னல்ல ஆல் எஸ் கிளிக் பண்ணி டேட் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு டேட் வரைக்கும் யாருக்கு டிடிஎஸ் பாக்கி இருக்கோ அவங்களோட நேம் மட்டும்தான் லிஸ்ட்ல வரும். செலக்ட் பண்ணுங்க. அவருக்கு தகுந்த நேச்சர் அங்க வந்துடும். கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ பழைய 2 பில்லுக்கும் டிடிஎஸ் வந்தாச்சா 28,700 29,110 ரெண்டுக்கும் சேர்த்து 1% இவ்வளவு வந்துருதா. ஓகே இப்போ இதை நீங்க அப்படியே எந்தெந்த பில்லுக்கு நேரா அதை அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. 102க்கு 90க்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டா. ஓகே ஸோ இதை இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ சீஸ்ல நீங்க பேமெண்ட் கொடுத்துட்டே வந்தா கூட கவலைப்படாதீங்க. கொடுத்துட்டே வர்றோம். கொடுத்துட்டே வரும்போது லாஸ்டா எந்த பில்ல டிடிஎஸ் அப்ளை ஆயிருக்கோ அந்த பில்ல டேக்ஸ் அதுக்கு மட்டும் கொடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற பில்லுக்கு எல்லாம் டிடிஎஸ் கொடுக்கறதுக்கு டிடிஎஸ் டிடக்ஷன் ஆல் எஸ்ங்கிற பட்டனை அழுத்தினீங்கன்னா முன்னாடி இருக்கிற பில்லுக்கும் நீங்க டிடிஎஸ் கொடுத்துக்கலாம். ஓகே ரைட். இது புரிஞ்சிருச்சா? இது ஓகேயா இருக்கா? ராமதாஸ் சார் இது ஓகேயா? ஜீவலட்சுமி மேடம் இது ஓகேயா? நீங்க லைன்ல இருக்கீங்களா? கரெக்டா புரியுதா? சார் ரவிச்சந்திரன் சார் டிடிஎஸ் பொறுத்த அளவுக்கு வந்து ஒன்ஸ் பிடிச்சு நீங்க கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிவிஷன்ற கொஸ்டின் அந்த பவரே உங்ககிட்ட கிடையாது. ரைட். நீங்க ரிவர்ஸ் பண்ணா கூட நீங்க அந்த பில் உங்களோட பில்ல தான் ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். தவிர டிடிஎஸ் பிடிச்சு கட்டினதை நீங்க ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. நீங்க டிடிஎஸ் பிடிச்சு கட்டினதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும்னா நீங்க டெபிட் நோட் போட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே நீங்க பே பண்ணல டிடிஎஸ் இன்னும் பே பண்ணல நெக்ஸ்ட் 7th பே பண்ணணும் பண்ணல அதுக்கு முன்னாடியே நான் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அல்லது அந்த ஒரிஜினல் என்ட்ரி டெலிட் பண்ணிட்டு புதுசா இன்னொரு என்ட்ரி ரிவைஸ் வேல்யூ போட்டுக்கிறனால போட்டுக்கலாம். சில கம்பெனில பழைய என்ட்ரி டெலிட் பண்ண பர்மிட் பண்ண மாட்டாங்க. ஆல்டர் பண்ண பர்மிட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தா நீங்க தனியா ஒரு டெபிட் நோட் போட்டுக்கலாம். ஆனா டிடிஎஸ் கட்டியாச்சுன்னா ரிவர்ஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஒன்ஸ் பெய்டு தான் கழிக்க முடியாது. அது இன்னொரு கான்ட்ராக்டர் பேமெண்ட் நான் செட் ஆஃப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஓகே ரைட். அடுத்த கேஸ் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சினாரியோ எடுத்துக்கிறோம்னா ரெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே ரைட். ஸோ ரெண்ட் பொறுத்த அளவுக்கு இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் 194(i)(a) இதுல நீங்க டிடிஎஸ் ரெண்ட்டுக்கு எப்ப பிடிக்கணும்னா ஒரு இயர்ல ஒரு ஹவுஸ் ஓனருக்கு 1,80,000க்கு மேல பேமெண்ட் இருக்கும்போது கம்பல்சரி டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்லுது. ஓகே ரைட். சார் ரவிச்சந்திரன் சார் டிடிஎஸ் ரெமிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிடிஎஸ் ரிவர்ஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பெண்டிச்சர் வேணா நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் கம்பல்சரி ரிவர்ஸ் பண்ண முடியாது.
அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஓகே ரைட். ஸோ திரும்பவும் ரெண்ட் சினாரியோக்கு வருவோம். இப்ப ரெண்ட் வந்து 1,80,000க்கு மேல ஒரு பினான்சியல் இயர்ல நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது கம்பல்சரி டிடிஎஸ் கொடுக்கணும்ன்றது செக்ஷன் 194 தெளிவா இருக்கு. ஓகே ரைட். இப்போ தீபலட்சுமி மேடம் என்ன கேக்குறாங்கன்னா, சப்போஸ் நான் ஒரு ஹவுஸ் ஓனருக்கு 20,000 கொடுக்குறேன் சார். சோ நீங்க சொல்றபடி இந்த 1,80,000 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா 9 மாசம் வெயிட் பண்ணணும். 9வது மாசம் கழிச்சு 10வது மாசம் நான் கொடுக்க போற பேமெண்ட் 20,000 ரூபாய். சப்போஸ் அந்த டைம்ல நான் பிடிக்க வேண்டிய பேமெண்ட் 22,000 இருந்ததுன்னா டிடிஎஸ்னா, நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் 10வது மாசம் எனக்கு நீங்க தான் சார் 2,000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டா அவர் என்ன வீட்டுல வச்சிருப்பாரா, அந்த ஆபீஸ் எனக்கு ரெண்ட் கொடுப்பாரா, என்ன குறைச்சிட மாட்டாரான்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்வி. இதுக்கு என்ன வழி? இதுக்கு என்ன வழின்னா, ஒவ்வொரு மாச பேமெண்ட் கொடுக்கும்போதும் இந்த 1,80,000 வரைக்கும் வெயிட் பண்ணாம, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் 1,80,000 மேல கொடுக்குறோம், அப்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணாம தென் அண்ட் தேர் கொடுக்குற அமௌண்ட்டுக்குரிய டாக்ஸை மட்டும் கழிச்சுட்டே வந்துட்டா வேலை ஈஸியா இருக்குமா? ரைட். அப்படி கூட டேலியில பண்ண முடியுமா அப்படின்னு கிருஷ்ணகுமார் சார் கேக்குறாரு. ஓகே, என்னோட ஆன்சர் தான் தாராளமா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்ன்றதுக்கு ஸ்டெப்ஸ் சொல்றேன், கவனமா பாத்துக்கங்க. ஒன்றும் இல்ல, ஏற்கனவே கிரியேட் பண்ண அதே 3 செட் ஆஃப் லெட்ஜர் தான் கிரியேட் பண்ண போறோம். அப்படி பண்றச்சு சில இடங்கள்ல வந்து சில சேஞ்சஸ் கொடுக்க போறோம். என்னன்றத பாத்துக்கணும். ஓகே ரைட். இப்போ முதல் லெட்ஜர் என்ன அப்படின்னா, ரெண்ட்னு ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் அக்கௌண்ட் இன்ஃபோக்குள்ள போறேன், லெட்ஜருக்குள்ள போறேன், கிரியேட்டுக்குள்ள போறேன், ரெண்ட் கொடுக்குறேன், ரெண்ட் பெய்ட் கொடுக்குறேன், இதை இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறேன், டிடிஎஸ் அப்ளிகபிளான்னு இருக்குது எஸ்ன்னு கொடுக்குறேன். எனக்கு நேச்சரோட செக்ஷன் கரெக்டா தெரியாது, அதனால ரெண்ட்னு டைப் பண்றேன். பண்ணா இந்த பில்டிங்கா இல்ல பர்னிச்சரா பிளான்ட் அண்ட் மிஷினரியா நீங்க கேக்குதா? இங்க பை மிஸ்டேக் பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குன்னா லோ டாக்ஸ் தான் கால்குலேட் பண்ணும். அதனால மறக்காம சரியா ரெண்ட் ஆஃப் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் பர்னிச்சர் எடுத்துக்கணும். இதை எடுத்தாச்சு, ஸ்டோர் பண்ணிடுறேன். ஹவுஸ் ஓனர் யாரோ அவர் பேர்ல ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்றேன். ஓகே, சப்போஸ் வந்து எனக்கு இத பெஸ்ட் பில்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் எனக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ பெஸ்ட் பில்டர்ஸ் போட்டாச்சு. சன்றி கிரெடிட்டார் கொடுத்துறேன். டிடிஎஸ் பிடிக்கணுமான்ற கேள்விக்கு எஸ்ன்னு கொடுக்குறேன். இங்க அவரோட நேமோட அவரோட பேன் நம்பரோட 4th லெட்டர் பாக்குறேன். அது எஃப்னு இருந்ததுன்னா பார்ட்னர்ஷிப் லோன், சின்னு இருந்ததுன்னா கம்பெனி. ஓகே, ஸோ இங்க பார்ட்னர்ஷிப் லோன் எடுத்தாச்சு. தென் அவரோட பேன் நம்பரை மறக்காம இங்க கேட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட், ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்னன்னா டிடிஎஸ் ஆன் ரெண்ட்னு ஒண்ணு கிரியேட் பண்றேன். இத டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இத கொடுத்துறேன். டிடிஎஸ் எடுத்தாச்சு. திரும்பவும் ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் கரெக்டா செலக்ட் பண்ணிடுறேன், ஸ்டோர் பண்றேன். இது எல்லாம் முடிச்ச பிறகு சத்யா என்ன கேக்குறாங்கன்னா, சார் ஏற்கனவே பண்ண அதே 3 ஸ்டெப் தானே பண்றோம், இதுல என்ன பிரமாதமா எக்ஸ்ட்ரா பண்றோம்ன்றாங்க. சத்யா, இன்னும் அந்த எக்ஸ்ட்ரா அப்படின்றத நம்ம பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரான்றது எங்க பண்ணணும், அதாவது எனக்கு ₹1 கொடுத்தாலும் டிடிஎஸ் பிரிச்சுக்கோ அப்படின்றது எங்க சொல்லணும்னா, நீங்க ஒரு பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்றீங்கல்ல, அதாவது பெஸ்ட் பில்டர்ஸ் ஒரு பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா, இங்க என்ன பண்ணணும், F12 பிரஸ் பண்ணணும். பண்ணிட்டு இந்த இடத்துல அட்வான்ஸ் டிடிஎஸ் என்ட்ரிஸ் இருக்கா, அங்க எஸ் செட் பண்ணீங்கன்னா பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்ற இடத்துல தேர்டா ஒரு ஆப்ஷன் வரும், அட்வான்ஸ் என்ட்ரிஸ் வேணுமா. இங்க திரும்ப எஸ் கொடுத்தீங்கன்னா புதுசா ஒரு பாப்அப் விண்டோ வரும். இந்த பாப்அப் விண்டோல செகண்ட் ஆப்ஷனை கரெக்டா படிச்சீங்கன்னா அதுல இக்னோர் எக்ஸம்ஷன் லிமிட், அதாவது 1,80,000 எக்ஸம்ஷன் லிமிட், அதை கடைபிடிச்சோம்னா 9வது மாசம் வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்காது. நம்ம என்ன சொல்றோம், அதை கடைபிடிக்காத, அதை இக்னோர் பண்ணிடுன்னு சொல்றேன். ஓகே ரைட். அப்படி பண்ண முடியுமா? சசிகுமார் சார், எப்படி வந்து டாக்ஸ் வந்து டிடிஎஸ் தென் அண்ட் தேர் பிடிக்கிறது, அந்த எக்ஸம்ஷன் லிமிட் வரலன்னா கூட பார்த்துட்டு இருக்கோம். அப்பதான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்க வெல்கம் பண்றேன். ஓகே, ஸோ இங்க இக்னோர் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிற இடத்துல நான் கொடுக்குறேன். இங்க என்ன நேச்சருக்கு இக்னோர் பண்ண போறோமோ அந்த நேச்சரை செலக்ட் பண்றேன். நான் லேண்ட் பில்டிங் இதான் வந்து இக்னோர் பண்ண போறேன். இதை கொடுத்தாச்சு.
எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துறேன், ஸ்டோர் பண்ணிடுறேன். அதாவது பெஸ்ட் பில்டருக்கு நான் ₹1 ரெண்ட் கொடுத்தா கூட அதுல டேலி என்ன பண்ணணும், டிடிஎஸ் கொடுக்கணும். அதை பிடிக்கணும்ன்றதை எப்படி சொல்ல வச்சேன், திரும்ப ரிப்பீட் பண்றேன். பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்ற இடத்துல அல்லது ஆல்டர் பண்ற இடத்துல F12 கொடுத்துட்டு அட்வான்ஸ் என்ட்ரி டிடிஎஸ் மாஸ்டர் எஸ் கொடுத்துக்கிறேன். மூணாவது கொஸ்டின்ல எஸ் கொடுக்குறேன். இங்க செகண்ட் கொஸ்டின்ல எக்ஸம்ஷன்ல எனக்கு எந்த நேச்சர் எக்ஸாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த நேச்சரை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப இப்படி பண்றதுனால இவருக்கு ₹1 ரெண்ட் கொடுத்தா கூட டிடிஎஸ் கொடுத்துரும். ஓகே, செக் பண்ணி பாத்துடலாமா? தீபலட்சுமி மேடம் செக் பண்ணி பாத்துடலாமா? கிருஷ்ணகுமார் சார் பாத்துடலாமா? ஓகே, இப்போ இங்க அக்கௌண்டிங் வவுச்சர் போறேன். 30th ஏப்ரல் செலக்ட் பண்றேன். ஜேர்னல் என்ட்ரி கொடுக்குறேன். ரெண்ட் பே கொடுக்குறேன். ₹27 ரெண்ட் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. 25,000 கொடுத்து இங்க என்டர் தப்பிக்கிறேன். ரைட், திரும்ப நேச்சர் கன்ஃபார்ம் பண்றேன். பார்ட்டி யாரு அப்படின்றத செலக்ட் பண்றேன். பெஸ்ட் பில்டர் அவங்க எனக்கு பில் கொடுக்க மாட்டாங்க, அதனால ரெஃபரன்ஸ்ல வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா மந்த் வந்து கொடுத்துறேன். நேச்சர் கொடுத்தாச்சு. அதுக்கான டிடிஎஸ் லெட்ஜரை செலக்ட் பண்றேன். இப்ப டேலி என்ன சொல்லுது பாருங்க, 1,80,000 வரலன்னா கூட எஸ்ன்னு கொடுத்து அந்த 25,000க்கு மட்டும் ஸ்பெகுலேட்டிவ் பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாசம் நான் ரெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு 25,000 பதில 2,500 டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு 22,500 மட்டும் கொடுத்துருங்க. நான் 9th மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அதுதான் தீபலட்சுமி மேடம் கேட்டாங்க. அந்த டவுட் தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். இப்படி வந்து நீங்க வெயிட் பண்ணாம ஜெனரல் கூட பிசில டிடிஎஸ் என்ன பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கலாம். இதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஓகேயா? ஓகேயா சார்? இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுட்டா? யதீந்திரன் சார் புரியுறதா? சசிகுமார் சார் ஓகேயா? ஸ்ரீதர் சார் ஓகேயா? ரவிச்சந்திரன் சார் ஓகேயா? ராதாகிருஷ்ணன் சார், தீபலட்சுமி மேடம் இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா, டீ வேணுமா, அனுப்பட்டுமா? ஓகே, எல்லாரும் ஒரு கேர்ஃபுல் மூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ அடுத்த சினாரியோக்கு போலாமா, கண்டினியூ பண்ணலாமா? நெக்ஸ்ட் சினாரியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அட்வான்ஸ் கொடுத்தா கூட டிடிஎஸ் பிடிக்கிறோமா, இந்த கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, ஒரு வேலை செஞ்சு தர சொல்லி ₹1,00,000 அட்வான்ஸ் கொடுக்குறேன். அப்போ நானு டிடிஎஸ் பிடிக்கிறோமா? ஏன்னா இன்கம் டாக்ஸ் செக்ஷன்ல தெளிவா என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க வந்து ஒரு அமௌண்ட் கிரெடிட் பண்ணும் போதோ இல்ல பே பண்ணும் போதோ டிஸ்கவரேஜ் ஏர்லியர் எது முன்னாடி வந்தாலும் அதுல என்ன கொடுக்கணும்னு சொல்லிருக்கு, டிடிஎஸ் கொடுக்கணும். அப்ப அட்வான்ஸ் கொடுத்தா கூட டிடிஎஸ் கொடுக்கணுமா, இந்த கொஸ்டின் இருக்கு எல்லாருமே. கண்டிப்பா கொடுக்கணும். இப்ப நம்ம என்ன சினாரியோ எடுத்துக்கோம்னா, நானு ஒரு அசட் ஒண்ணு வாங்க போறேன். இந்த அசட்டுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட், ஓகே. அந்த அட்வான்ஸ் அந்த அமௌண்ட்ல இருந்து நான் டிடிஎஸ் கொடுத்துறேன். அதோட ஒரு 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 ஏதாவது ஒரு 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 கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சைட் ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வைக்கிறோம், அந்த மாதிரி ஒண்ணு பண்ண வைக்கிறோம். ஒரு காம்பவுண்ட் வால் கட்ட வைக்கிறோம். இந்த காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு 1 lakh அட்வான்ஸ் கொடுப்போம். ரைட், இப்ப அந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவர் பில் கொடுக்கும்போது மிச்சத்தை கழிக்கணும். அது எப்படி பண்றது பார்க்கலாம். இங்க நானு அக்கௌண்டிங் வவுச்சர் போறேன். சப்போஸ் நான் அட்வான்ஸ் பே பண்ணது வந்து 20th ஏப்ரல் பே பண்ணிருக்கேன். டேட் கொடுத்துக்கிறேன். பேமெண்ட் வவுச்சர் செலக்ட் பண்றேன். ஓகே, இப்போ இங்கதான் நம்ம கவனமா இருக்கணும். இந்த சிங்கிள் பேமெண்ட் வவுச்சர், இந்த டபுள் என்ட்ரி பேமெண்ட் வவுச்சர்ல டிடிஎஸ் செலக்ட் பண்றதுக்கான வசதி இல்லை. அதனால நான் என்ன பண்றேன், F12 அழைச்சிட்டு இங்க என்ன மோடு மாத்திக்கிறேன் அப்படின்னா, எனக்கு சிங்கிள் என்ட்ரி மோட் வேணும். ஸோ சிங்கிள் என்ட்ரி மோட் செலக்ட் பண்றேன். சிங்கிள் என்ட்ரி மோட்னா என்ன, இது வந்து சீனியர் சார் கேட்கிறேன். சிங்கிள் என்ட்ரி மோட்னா அக்கௌண்ட் அப்படின்றது டாப்ல வந்துடும், இங்க டெபிட் கிரெடிட் கொடுத்தாரு. அதுதான் சீனியர் சார் சிங்கிள் என்ட்ரி மோட். இந்த சிங்கிள் என்ட்ரி மோடு வச்சுட்டா டிடிஎஸ் கொடுக்குறது. ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் என்னன்னா, எங்க இருந்து நான் பேமெண்ட் கொடுக்குறேன், கேஷ்ல இருந்தா பேங்க்ல இருந்தா. சப்போஸ் நான் என்னோட இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பேமெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க நான் ஐஓபி செலக்ட் பண்றேன். யாருக்கு பேமெண்ட் கொடுக்க போறேன், பில்டிங் கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுக்க போறேன். ஓகே, ஸோ ரமேஷ் பில்டிங் கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுக்க போறேன். கொடுத்தாரு. எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க போறேன், 1 lakh கொடுக்க போறேன். கொடுத்துட்டேன். இத இங்க அட்வான்ஸ்னு போட்டுக்கிறேன்.
ரைட். அந்த அட்வான்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டேன், ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, சார் இது வரைக்கும் பார்ட்டி லெட்ஜரை தொட்ட உடனே இங்கே வந்து பிடிஎஸ் பிடிக்கணுமா அப்படின்றது கரெக்டா கேட்குமே, ஏன் இப்ப கேட்கலன்றாங்க. இந்த இடத்துல கேட்காது, இந்த ரெஃபரன்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கல. அதுக்கு அடுத்து மறக்காம நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்டரை நீங்களே கையால செலக்ட் பண்ணணும். மேனுவலா நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னா அப்போ டேலி என்ன பண்ணும், இந்த 1 lakhல எவ்வளவு பிடிஎஸ் பிடிக்கணும்ன்றத உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். ஓகே. ஸோ இந்த 1 lakhல நான் வந்து 10,000 பிடிக்க போறேன். ஓகே. ஸோ இங்க நியூ ரெஃபரன்ஸ் அந்த பில் நம்பர் 1 10,000 சாரி 1000 rupees பிடிக்கிறேன். இதை ஸ்டோர் பண்றேன். இங்க இந்த 1000 rupeesன்றது கவனமா பாத்தீங்கன்னா எதுல இருக்கு பாருங்க, மைனஸ்ல இருக்கா. ஓகே. கீழே கிராண்ட் டோட்டல்ல பாத்தீங்கன்னா பாக்கி 99,000 மாசம் நீங்க ரமேஷ் பில்டர்ஸ்க்கு கொடுத்தா போதும். ஓகே. ஸோ அதுக்கான செக் நம்பரை நீங்க என்டர் பண்ணிட்டு ரமேஷ் பில்டிங் கான்ட்ராக்டருக்கு நான் 99,000 மட்டும் தான் கொடுப்பேன். ஓகே. திரும்பவும் சொல்றேன், பேமெண்ட் வவுச்சர்ல போயிட்டு F12 அழுத்தி சிங்கிள் என்ட்ரி மோட் எடுத்துக்கணும். அப்புறம் யாருக்கு பேமெண்ட் கொடுக்க போறோமோ அவர் பேர் எடுத்து ஃபுல் அமௌண்ட் நீங்க போட்டுக்கணும். அதுக்கடுத்து மேனுவலா அதுக்கான பிடிஎஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா, செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேலி என்ன பண்ணும், உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கணும்ன்றது கால்குலேட் பண்ணி அட்வைஸ் பண்ணும். அந்த ஸ்கிரீனுக்கு அடுத்து திரும்ப ஒரிஜினல் ஸ்கிரீன் வரும்போது அதை மைனஸ்ல போட்டுட்டு இவ்வளவு அமௌண்ட் நீங்க பண்ணணும் அப்படின்றது கொடுக்கும். சார் அட்வான்ஸ் ரவிச்சந்திரன் சார், அட்வான்ஸ்ன்றது எதுக்கு வேணாலும் இருக்கலாம், மெட்டீரியலுக்கு இருக்கலாம், இதுக்கு இருக்கலாம். இப்ப நமக்கு தெரியாது, அதனால நம்ம அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஃபுல் அமௌண்ட் கொடுத்துடலாம். வந்து பின்னாடி அதுக்கு பில் வரும்போது அதை கழிச்சுக்கலாம். சரி, ரவிச்சந்திரன் சார் கேட்கிற மாதிரி பின்னாடி இதுக்கான பில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி அக்கௌண்ட் பார்ட் பண்றது? இப்ப தீபலட்சுமி மேடம் என்ன கேட்கிறாங்கன்னா, சார் பின்னாடி வந்து ஒரு 1,40,000 பில் கொடுக்குறாரு சார். இப்ப நம்ம சட்டப்படி பார்த்தா 1,00,000 ஏற்கனவே டிடிஎஸ் கொடுப்போம். அப்ப பாக்கி இருக்கிற 40,000 மாத்திரம் தானே டிடிஎஸ் கொடுக்கணும். அப்படி டேலி டிடிஎஸ் பிடிக்குமான்ற கேள்வி கேட்கிறாங்க. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், கரெக்டா கேட்கிறாங்க. இங்க நான் F2 கொடுக்குறேன், டேட் மாத்திக்கிறேன். சப்போஸ் அவர் பில்ல எனக்கு என்னைக்கு கொடுக்குறாருன்னா 29 April கொடுக்குறாரு. ஓகே. ஸோ F7 ஜேர்னல் போடுறேன். இது ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இல்ல, காம்பவுண்ட் வால்ங்கிற அசட். இங்க இருந்து ஆல்ட் சி கொடுத்துட்டு காம்பவுண்ட் வால் கிரியேட் பண்றேன். அண்டர் இங்க வந்து பிக்சட் அசெட்ல வச்சேன். இப்ப என்ன கேள்வினா, பிக்சட் அசெட்டுக்கும் டேலி டிடிஎஸ் பிடிக்குமா? எப்படி பிடிக்கும்? இங்க டிடிஎஸ் டிடக்டபிள் இடத்துல எஸ்ல கொடுக்கணும். ரைட். ட்ரீட் ஆஸ் டிடிஎஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கேட்கிற இடத்துல வந்து இங்க நேச்சர் செலக்ட் பண்றோம். இது நான் கான்ட்ராக்ட் கொடுக்குற தேவை. திரும்ப ரிப்பீட் பண்றேன், பிக்சட் அசெட்டுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும் என்ன சொன்னா, டிடிஎஸ் டிடக்டபிள் இடத்துல எஸ் கொடுத்துட்டு டிடிஎஸ் எக்ஸ்பென்சஸ் இடத்துல எஸ் கொடுத்துட்டு நேச்சர் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்றோம், ஓகே. ரைட். இப்போ காம்பவுண்ட் வாலுக்கு எவ்வளவு அமௌண்ட், சப்போஸ் 1,42,306 ரூபாய் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தாச்சு. இங்க நேச்சர் எடுக்கிறோம். ரவிச்சந்திரன் சார், இங்கதான் நீங்க மெட்டீரியல் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் மெட்டீரியல் காஸ்ட் 42,000 42,000 நாட் அப்ளிகபிள்ல கொடுத்துக்கலாம். லேபருக்கு மட்டும் இங்க அசல் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகே. நம்ம இதை ஃபுல்லாவே லேபர்னு எடுத்துக்கலாம். மெட்டீரியல் நம்ம கொடுத்துக்கோம். ஏன்னா காம்பவுண்ட் வால் 1,42,000 கட்ட முடியாது, அதனாலதான் பாக்கலாம். இப்ப எல்லாம் வந்து சிமெண்ட் விலை மணல்லாம் தாறுமாறா இருக்கு. இப்ப இங்க 1,42 கொடுத்தாச்சு. இந்த இடத்துல கிரெடிட் கொடுத்துட்டு யார் பில்டர் செலக்ட் பண்றேன். பண்ணோடனே இங்க 2 வர்றது பாத்தீங்களா, முன்னாடி எல்லாம் 1 தான் இருக்கும். ஓகே. இப்போ இங்க எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தோன்னே ஏற்கனவே இருக்கிற டிடிஎஸ் சம்பந்தப்பட்டது இங்க வந்துடும். இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த 1 lakhக்கு டிடிஎஸ் ஏற்கனவே பிடிச்சாச்சு, அதனால டிடிஎஸ் அமௌண்ட் எதுவும் டேலி காட்டல. கவனமா பாருங்க. திரும்ப நியூ ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அவரோட புது பில் நம்பர் என்னவோ அது கொடுக்குறேன். சப்போஸ் பில் நம்பர் வந்து இப்படி கொடுத்துக்கிறாரு. என்டர் தட்டுறேன், நேச்சர் செலக்ட் பண்றேன். இப்ப இந்த 42,306 மட்டும்தான் டிடிஎஸ் கட் பண்ணதா தீபலட்சுமி மேடம்? 1 lakh ஏற்கனவே டிடிஎஸ் கட் பண்ணிட்டோம். இந்த 42க்கு மட்டும்தான் டிடிஎஸ் கட் பண்ணணும். அதுக்கு மட்டும் கரெக்டா டிடிஎஸ் கட் பண்ணுது. கட் பண்ணிட்டு இங்க அதோட இன்ஃபர்மேஷன் சொல்ற இடத்துல வந்து இவ்வளவு அமௌண்ட், அதுல பிடிச்சிருக்கிறது இவ்வளவு,
ஓகே ரைட். 1,42,000க்கு 42 306 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். 1 lakh ஆல்ரெடி டிடிஎஸ் கவர் ஆயிடுச்சு, அதனால அது கொடுக்க வேண்டாம். ஓகே கிளியரா? ஸோ அட்வான்ஸ் கொடுக்கும்போது டிடிஎஸ் கொடுத்து ஃபைனல் பில் கொடுக்கும்போது அந்த அட்வான்ஸ் கழிச்சு பாக்கி இருக்கிறதுக்கு மட்டும் டிடிஎஸ் கொடுக்கறதுக்கும் டேலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணும். ஓகே சசிகுமார் சார், அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. சத்யா சார், அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஓகே ராம்தாஸ் சார், இதுக்கு ஆப்ஷன் இருக்கு, நம்ம அது மாதிரியும் டிடிஎஸ் கொடுத்துக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி சார், ராதாகிருஷ்ணன் சார், புரிஞ்சுது சார்? ஸ்ரீலட்சுமி மேடம், டவுட் இல்லையே? ஓகே, இந்த இடத்துல ஏதாவது இன்டர்வல் வேணுமா கதையில நடுவில்? வேண்டாமா? போலாமா? ஃபர்தரா போலாமா? வேற ஏதாவது உங்களுக்கு இதுல கேசஸ் இருந்ததுன்னா கொடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இதை எப்படி ரிப்போர்ட்டா பாக்குறோம், இதுக்கு எப்படி சர்டிபிகேட் பிரிண்ட் பண்ணணும், எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அதெல்லாம் பார்க்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 1 hour and 15 minutes வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 10:45 ஆரம்பிச்சோம். ஓகே 1 hour and 15 minutes வந்துட்டோம். இன்னொரு 30 minutes இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றது எப்படி, இதுக்கு சர்டிபிகேட் எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா சர்வீஸ் டேக்ஸோட அதை பிளெண்ட் பண்ணி காமிப்போம். இப்ப சிபிடிடி ரூல் படி சர்வீஸ் டேக்ஸ்க்கு டிடிஎஸ் கொடுக்க வேண்டாம்ன்றது ரூல். அதனால அதை பிளெண்ட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அது தனியா இருக்கும், அதை சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதுல யாருக்காவது குழப்பம் இருக்கா? சர்வீஸ் டேக்ஸ் டிடிஎஸ் எப்படி பிடிக்கணும் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் படி சர்வீஸ் டேக்ஸ்க்கு டிடிஎஸ் கொடுக்க வேண்டாம். ஆனா ஆல் சர்வீஸ் டேக்ஸ் முன்னாடி ரெண்டுக்கு மாத்திரம் இருந்தது, இப்ப எல்லாத்துக்கும் பிடிக்க வேண்டாம்னு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே போலாமா? ரவிச்சந்திரன் சார், உங்க டவுட் என்ன கொஞ்சம் எலாபரேட் பண்ணி டைப் பண்ணுங்க, நான் பாத்துறேன். போலாமா? கிருஷ்ணமூர்த்தி சார் போலாமா? கம்ப்ளைண்ட் பார்ட் அந்த எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது அதெல்லாம் செக் பண்ணலாமா? ஸோ இப்போ முதல் கொஸ்டின் என்னன்னா, நான் இவ்வளவு நேரம் போட்ட என்ட்ரிலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி ஸ்டோர் ஆகும், பேலன்ஸ் ஷீட்ல எப்படி ஸ்டோர் ஆகும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எப்படி ஸ்டோர் ஆகும்னா, நீங்க கொடுத்துருக்கிற எல்லா என்ட்ரியும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் போர்ஷன் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். இங்க 50,000 இருக்கா, 100,000 இருக்கா, இங்க ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல நீங்க கொடுத்த எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் போர்ஷன் மட்டும் வந்திருக்கும். ஓகே ரைட். அப்ப டிடிஎஸ் எங்க சார் போகும்ன்ற கொஸ்டினை சீனிவாஸ் சார் கேட்கிறாரு. டிடிஎஸ் எங்க போகும்னா பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் லயபிலிட்டியில டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே அந்தந்த நேச்சருக்கு போயிடும். ஓகே ரைட். இப்போ இப்படிலாம் இருக்கு சார், இதுல எதை எப்போ எங்க கட்டணும், எப்படி கால்குலேட் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குமா? எஸ், அது எங்க கிடைக்கும்னா டிஸ்பிளேல ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ல டிடிஎஸ் ரிப்போர்ட்ல ஓகே கம்ப்யூட்டேஷன்ல போனா பார்க்கலாம். ஓகே திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். டிஸ்பிளேல ஸ்டாச்சுட்டரியில டிடிஎஸ் ரிப்போர்ட்ல கம்ப்யூட்டேஷன்ல போனா இதை பார்க்கலாம். இங்க இப்ப அட் நார்மல் ரேட், அட் ஹையர் ரேட், அட் லோவர் ரேட். இப்ப லோவர் ரேட்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் யதீந்திரன் சார் கேட்கிறாரு, ஆன்சர் பண்றேன். லோவர் ரேட்ல டிடிஎஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது என்னன்றது செக் பண்ணலாம். இப்போ இதுல போயிட்டு என்டர் பண்ணா என்னென்ன அதுக்குன்னா டாக்ஸ் பிடிச்சிருக்கோம், எவ்வளவு பிடிச்சிருக்கோம். ஓகே ஏஆர் அண்ட் கோக்கு 5,000 ரூபாய் பிடிச்சிருக்கோம். எப்படி இது உள்ள போனா ஏஆர் அண்ட் கோன்றவங்க சார்ட் அக்கௌண்ட் அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் பேமெண்ட்னால 10% கொடுத்துருக்கோம். இதை கட்டிட்டோமா? கட்டவே இல்லை, இன்னும் பே பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே தெளிவா காட்டுதா? அதே மாதிரி பெஸ்ட் பில்டர் போனா அவங்களுக்கான டாக்ஸ் இருக்கா? இப்ப இங்க தீபலட்சுமி மேடம் என்ன சொல்றாங்க, ரமேஷ் கான்ட்ராக்டர் எடுங்க காரணம். அவங்க ஏன் ரமேஷ் கான்ட்ராக்டர் மேல அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? என்ன காரணம்னா அதுல இந்த 1 லட்சம்னு ஒரு குழப்பம் வந்துதா இங்க இருக்கா? ஓகே அப்புறம் பாக்கி 42,000 இருக்கா? கரெக்டா இதுக்கு 1000, இதுக்கு 423 தனித்தனியா இருக்கு. கிளியரா இருக்கா? தனித்தனியா பிரேக்கப் இருக்கா? ஓகே ஏன்னா இங்க இது சேர்ந்துடக்கூடாது.
தனித்தனியா இருக்கணும். 2 டிஃபரெண்ட் மந்த்ல கூட இருக்கு, கரெக்டா இருக்கு. அதனாலதான் தீபலட்சுமி மேடம் அதை கவனமா அதை எடு அப்படின்னு வந்து என்ன கேட்டாங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. இங்க நார்மல் ரேட்ல போனாலும் அதே இன்ஃபர்மேஷன் திரும்ப ரிப்பீட்டடா பார்க்கலாம். இங்க நிறைய பேர் கேட்கிற இன்னொரு கேள்வி என்ன சார், எவ்வளவு முக்கியமான டிடிஎஸ் கம்பெனி இந்த பேன் நம்பர் எங்க சார், அது இல்லாம என்ன சார் பார்க்க முடியும்னு கேட்கிறாங்க. ரைட், நியாயமான கேள்வி. F12 அழுத்துறோம். இங்க ஷோ பேன் இருக்கா, ஐடில இவங்களுக்கு என்ன பேருன்றது இங்க இருக்கா, இப்போ வருதா, ரகு, ரமேஷ், பெஸ்ட் பில்டர், அவங்க பேன் நம்பர், எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம், எவ்வளவு கொடுத்தோம், கிளியரா இருக்கா. அது எங்க இருந்து வருது, F12 அழுத்தி இங்க ஷோ பேன் ஐடி கொடுத்தா ரவீந்திரன் சார் ஓகேயா. இப்ப யதீந்திரன் சார் இன்னொரு கொஸ்டின் கேட்டார், அது என்ன லோவர் பேஸ்னு கேட்டார். இன்கம் டாக்ஸ்ல செக்ஷன் 197 செக்ஷன் 197 ஏன்னு இருந்திருக்கு. இந்த 197 ஏல வந்து நீங்க டாக்ஸ வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். எப்படி வாங்கலாம், 3 வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 3 வருஷம் ரிட்டர்னை எடுத்துட்டு போய் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட காமிச்சு, சார் 3 வருஷமா எனக்கு வந்து ரீஃபண்ட் தான் வருது, எதுக்கு என்ன எனக்கு பார்ட்டிஸ் அதிகம் டிடெக்ட் பண்ண அலோவ் பண்ணிட்டு திரும்ப அது 6% வட்டியோட எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க, வேண்டாம், பதிலா வந்து எனக்கு 10% அப்ளை ஆகும்னா என்னுடைய ஒரு பர்சனுக்கு மட்டும் ரீஃபண்ட் வர்றதுனால அதை 7ஆவும் 6ஆவும் குறைச்சிட்டு எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருங்க, நான் அதை சம்பந்தப்பட்ட பார்ட்டிக்கு எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு 10 பிடிக்காதீங்க, பதிலா 7 பிடிச்சா போதும்னு சொல்லி 7% டிடிஎஸ் பிடிக்க வைப்பேன்னு கேட்கிறாரு. இப்படி கேட்டு உங்களோட இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உங்களுக்கு 7% பிடிச்சா போதும் அப்படின்ற சர்டிபிகேட் கொடுத்தா உங்க பார்ட்டிஸ் எல்லாம் 7% கொடுப்பாங்க. இப்ப நம்ம என்ன இமேஜின் பண்ணோம்னா, இந்த ஏஆர் அன்கோ ஆடிட்டர் ஆபீஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஏஆர் அன்கோ என்ன பண்ணிருக்காங்க, இது மாதிரி போய் இன்கம் டாக்ஸ்ல போய் எங்களுக்கு 10% கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு ரீஃபண்ட் தான் வருது, 6% பிடிச்சா போதும் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து எங்க கொடுப்பாங்க, டிடிஎஸ் பிரைவேட் லிமிடெடோட அந்த இண்டிவிஜுவல் பர்சன் யார் டிடிஎஸ் இன்சார்ஜா இருக்காரோ அவர்கிட்ட கொடுத்தாங்க. இப்ப அது மாதிரி நம்ம கிட்ட சர்டிபிகேட் வந்து இந்த சர்டிபிகேட்டை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னா, இந்த அட்வான்ஸ் உள்ள போயிட்டு ஓகே, இங்க 0 ஆர் லோவர் டெக்ஷன் இருக்கா அதுக்கு உள்ள போறோம், போயிட்டு இங்க என்ன நேச்சர் அப்படின்றத செலக்ட் பண்றோம், ரைட், என்ன செக்ஷன் அப்படின்றத செலக்ட் பண்றோம். 197 லோவர் டெக்ஷன் கொடுத்தாச்சு. அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கொடுத்துருக்க சர்டிபிகேட்டோட நம்பர் என்ன, ரைட், என்னைக்கு டேட்ல கொடுத்துருக்கிறார். சப்போஸ் இவருக்கு வந்து சர்டிபிகேட் வந்து 3/5/2013 கொடுத்துருக்காரு. ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் 3/5/2013. நார்மலா அந்த சர்டிபிகேட் வந்து எவ்வளவு நாளைக்கு கொடுப்பாங்கன்னா 1 இயர் கொடுப்பாங்க. ஸோ இங்க திரும்ப 3/5/2013. பர்சன்டேஜ் வந்து இவருக்கு ஸ்டிபுலேட்டட் பர்சன்டேஜ் வந்து 10. சர்டிபிகேட்ல இருக்கிறது 6 கொடுத்துட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம், ரைட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கிளாரிட்டி சைட்காக சில பேர் நடுவுல எல்லாம் வந்ததுனால டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர்ல போயிட்டு ஏஆர் அண்ட் கோல சோஃபார் என்ன நடந்திருக்குன்னு காமிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து அதாவது 3/5க்கு முன்னாடி அவர் ஒரு பில் கொடுக்குறாரு, அது 50,000 கொடுக்குறாரு. அப்போ அப்ளிகபிள் ரேட் 10%னால டேலி என்ன பண்ணுச்சுன்னா 5,000 கொடுத்து. இப்போ 4th May அவரு இன்னொரு பில் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பில்ல நீங்க அக்கௌண்ட் பார்க் பண்ணும்போது இவருக்கு 6% தான் டிடிஎஸ் கொடுக்கணும். பிடிக்கலான்னு செக் பண்ணுவோம். ஸோ இங்க ஆடிட் கொடுக்குறேன், ரைட், 35,000 கொடுக்குறேன், ரைட், டெக்னிக்கல் கொடுத்தாச்சு. இங்க ஏஆர் அண்ட் கோ செலக்ட் பண்றேன், நியூ ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், அவருடைய பில் நம்பர் என்னவோ அதை கொடுக்குறேன், கொடுத்து இங்க நேச்சர் கொடுக்குறேன். தானே இங்க டேலி என்ன காட்டுது பாருங்க, அண்டர் செக்ஷன் 197ல இவருக்கு 6% கொடுத்தா போதும், அந்த 6% இவ்வளவு ஸ்டோர் பண்ணியாச்சா. ஓகே, இங்க அவருடைய பில் நம்பரை கொடுத்து ஸ்டோர் பண்றேன், சீரியஸ்க்கு போயிடுது, இதை ஸ்டோர் பண்றேன். இப்போ யதீந்திரன் சார் என்ன கேட்கிறாருன்னா, இது ஓகே சார், இது தனியா எனக்கு கம்ப்யூட்டேஷன்ல வருமானு கேட்கிறாரு. ஃபேண்டாஸ்டிக், நல்ல கொஸ்டின். ஸோ டிஸ்பிளே ஸ்டாச்சுட்டரி டிடிஎஸ்ல கம்ப்யூட்டேஷன்ல போனா இங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் வரும். ஓகே, ஏஆர்என் கூட எல்லாமே சேர்ந்து தான் வரும் 10/6 எல்லாம். ஆனா இந்த ரேட் ஆஃப் டாக்ஸ்ல தனியா வருதா, அட் நார்மல் ரேட், அட் லோவர் ரேட்.
லோவர் ரேட்டுக்கு மட்டும் தனியா ஒரு ரிப்போர்ட் வந்துருதா? ஏஆர்என்கோக்கு 2 பில் கொடுத்தோம், ஆனா ஒரு பில் மட்டும் தனியா காட்டுதா இங்க? ஸோ இதுக்குள்ள போயிட்டு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தோம், அதுக்கான சர்டிபிகேட் நம்பர் என்ன அப்படின்றதெல்லாம் இங்க வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்க வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதுக்குள்ள போயிட்டு இதுக்கு இந்த என்ட்ரிக்கு என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதை எடுத்துக்கலாம். தனியா காட்டுறதா? இப்போ ரஜிந்திரன் சார் என்ன சொல்றாரு, இது ஓகே சார் 197 இருக்கு. அது என்ன 197A? 197A யாரு கொடுப்பாங்கன்னா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு டாக்ஸ் கொடுக்க வேண்டாம்னு கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு சின்ன குடவுன் ஒண்ணு ஒரு YWCA ரைட் அல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 மடம் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு குடவுன் எடுத்திருக்கோம், அதுக்கு ரெண்ட் பே பண்றோம். அவங்க அந்த காசை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா 10 பேருக்கு அன்னதானமோ ஒரு ஏழை குழந்தைக்கு படிக்கிறதோ பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு டிடிஎஸ் கொடுக்க வேண்டாம்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிப்பாங்க. ஓகே, அப்படி இருந்தா 197A கொடுத்தீங்கன்னா எந்த டிடிஎஸும் பிடிக்காது, இல்லன்னு காட்டும். எவ்வளவு ரூபாய் நீங்க டேக்ஸ் கொடுத்தாலும் as per 197A டிடிஎஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு காட்டுறதுக்கு பேர் தான் நில் டேக்ஸ். இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா, திரும்ப ரிப்பீட் பண்றேன், பார்ட்டி லெட்ஜர்ல அட்வான்ஸ் டிடிஎஸ் மாஸ்டர் எனேபிள் பண்ணிட்டு அந்த அட்வான்ஸ் டிடிஎஸ் மாஸ்டர்ல தேர்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா இங்க நீங்க செட் பண்ணலாம். லோவர் ரேட்டும் செட் பண்ணலாம், 197A 0 ரேட்டும் செட் பண்ணலாம். ரைட். ஓகே ரஜிந்திரன் சார் இது ஓகேயா? ஸ்ரீதர் சார் இது ஓகேயா? ரவிச்சந்திரன் சார் இது ஓகேயா? ஜீவலட்சுமி மேடம் புரிஞ்சு சார்? ராமதாஸ் சார் ஓகேயா? ரவிச்சந்திரன் சார் ஓகேயா? சத்யா ஓகேயா? ரவீந்திரன் சார் ஓகேயா? போலாமா ஃபர்தரா? இங்க திரும்பவும் டிஸ்பிளேக்குள்ள போறேன், ஸ்டாட்ஸ்டரிக்குள்ள போறேன், டிடிஎஸ் குள்ள போறேன், கம்ப்யூட்டேஷன் ஓகே ரைட். வேற என்னெல்லாம் இந்த லெவல்ல என்னால ரிப்போர்ட் பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்து என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருக்கா, இங்க உள்ள போறோம். போனா டிடிஎஸ் டேபிள் ஒண்ணு இருக்கா, இது உள்ள போனா டாக்ஸ எப்ப கொண்டு ரிமிட் பண்ணணும் இந்த டேட் வந்து கிளியரா இருக்கும். இப்ப பாருங்க, நான் ஏப்ரல்ல பிடிச்ச எல்லாத்துக்கும் இந்த ரெண்டுக்கும் 7th May நெக்ஸ்ட் மந்த் மேக்குள்ள கொடுக்கணும். இங்க நீங்க மேல பிடிச்சதுக்கு என்ன காட்டுது, 7th June கட்டினா போதும் ரைட். ஓகே, சோ இங்க 7th June 7th May இப்படி இருக்கா? இப்போ இந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னு ஜீவலட்சுமி மேடம் கவலையா என்ன கேட்கறாங்க, சார் இது மாதிரி சப்போஸ் ஒரு 50 லைன் இருக்கு சார், இந்த 50 லைன்ல சிலது கான்ட்ராக்டர், சிலது ப்ரொஃபஷனல், சிலது மேல கட்ட வேண்டியது, சிலது மார்ச்ல கட்ட வேண்டியது, சிலது ஏப்ரல்ல கட்ட வேண்டியது, இதெல்லாம் எப்படி சார் நான் கால்குலேட் பண்ணி கட்ட போறேன்? இது ஒண்ணுமையா பிரிச்சு எக்ஸல்ல போட்டு இதை இது பண்ணி நேச்சர் வைஸா பிரிச்சு ஒரு சலான் போட்டு எவ்வளவு படுத்தலாம் சார் இருக்கும்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன் ஜீவலட்சுமி மேடம்க்கு, மேடம் அந்த மாதிரி கவலைப்படாதீங்க, டேலியை வச்சுட்டு நீங்க அந்த மாதிரி கவலைப்படுறது அர்த்தம் இல்லாதது. நீங்க சிம்பிள் என்னன்னா இந்த மாசம் கலெக்ட் பண்ண டாக்ஸ நெக்ஸ்ட் மந்த் கட்டணும். ஏப்ரல் மாசம் என்ன கலெக்ட் பண்ணீங்களோ அத நெக்ஸ்ட் 7th Mayக்குள்ள கட்டணும் ரைட்டா? இப்ப நம்ம கண்ணை முடிச்சு என்ன பண்றோம்னா அக்கௌண்டிங் வவுச்சருக்கு போறோம். டேட் வந்து ஒரு நாள் முன்னாடியே கட்டிடுவோம், நம்ம கொஞ்சம் முன்ஜாக்கிரதை முக்கியம் தான். 6th May இதை கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். பேமெண்ட் வவுச்சர் செலக்ட் பண்ணிக்கிறோம். மறக்காதுக்கு என்ன எடுக்கணும்னா சிங்கிள் என்ட்ரி மோடு மட்டும் எடுத்துக்கணும். அது எடுத்தாதான் டேலியில இந்த பட்டன் டூல் பார்ல சைட்ல ஸ்டார்ட் பேமெண்ட் ஒரு பட்டன் எனேபிள் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே என்ன டாக்ஸ்னு கேட்கும் ரைட், ஆட்டோ ஃபில் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துருங்க. எந்த டேட் வரைக்கும் 30th April வரைக்கும். இங்க அப்ளிகபிள் செக்ஷன் மட்டும்தான் வருது பாத்தீங்களா, எத்தனையோ செக்ஷன் இருக்கு, நமக்கு அப்ளை ஆகுறது இது மாத்திரம் தான். இதுல இப்ப நானு 194C கான்ட்ராக்டர் செலக்ட் பண்றேன், நேச்சரை கன்ஃபார்ம் பண்றேன், கம்பெனி நான் கம்பெனி கொடுக்குறேன், இங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணா அதுக்குரிய போர்ஷன் ஆஃப் பேமெண்ட் மட்டும் தனியா வந்துருச்சா? ஓகே, திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஒரு டாக்ஸ் கட்டுறதுக்கு நீங்க டேலியை வச்சுட்டு எந்த விதத்திலையும் சிரமப்படணும்ன்ற அவசியம் இல்லை. எப்படி ஈஸியா கட்டலாம்னா ஸ்டெப் நம்பர் 1 அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்ல போய் F5 விடுங்க. ஸ்டெப் நம்பர் 2 F12 அழுத்துங்க, சிங்கிள் என்ட்ரி மோடு மாத்திக்கணும். ஸ்டெப் நம்பர் 3 Alt S கிளிக் பண்ணுங்க.
இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்தே வாங்க. சிபிஎஸ் ஆட்டோ ஃபில் பண்ணட்டுமா, எந்த மாசம் வரைக்கும், என்ன லெட்ஜர், ஓகே, என்ன நேச்சர், என்ன லெட்ஜர், ரைட், என்ன மோட்ல நீங்க இதை பே பண்ண போறீங்க. 2500 வந்துருச்சா? இந்த இடத்துல மறக்காம ப்ரொவைட் டீடைல்ஸ் இடத்துல கொடுத்துட்டு இது எதுக்காக கட்டுறோம், நான் வந்து இந்த மந்த் கட்டுறேன், என்னுடைய செக் நம்பர் என்ன. இப்ப எல்லாம் செக் போட்டு யாரும் கட்டுறது இல்ல, எல்லாம் ஆன்லைன்ல தான் கட்டுறாங்க. அதனால நான் இதை எந்த பேங்க்ல கட்டுறேன், என்னுடைய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, 15 டிஜிட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பிஎஸ்ஆர் கோடு என்ன, இந்த பிரான்ச் கோடுன்ற பிரான்ச் நேம்ன்றது எந்த பிரான்ச், பிஎஸ்ஆர் கோடுன்றது எந்த பிஎஸ்ஆர்ல அதை கட்டுறனோ அந்த பிஎஸ்ஆர், அது சலான்ல இருக்கும். ஓகே, இதை கட்டினதுக்கான சலான் ஒண்ணு, இதை இப்படியே பிரிண்ட் எடுத்து சலானா கட்டிட்டு திரும்ப இதை ஃபில் பண்ணலாம். ஓகே, இல்ல சலான ஆன்லைன்ல கட்டிட்டு இங்க ரிப்பீட் பண்ணுவோம். சப்போஸ் சலான வந்து ஆன்லைன்ல கட்டிட்டேன், இந்த நம்பர் கட்டினது 6 மே இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல இதைத்தான் நான் சலானா பிரிண்ட் எடுக்க போறேன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து சலான் நம்பர் டேட் மட்டும் கொடுக்காம பிரிண்ட் கொடுக்கும்போது இங்க பிரிண்ட் ஆஸ் பிடிஎஃப் சலான்னு ஆப்ஷன் இருக்கு. இதை கொடுத்தீங்கன்னா இதை சலானாவே பிரிண்ட் பண்ணும். ITNF 281 யாரு கட்டுறா, அவங்க டேன் நம்பர் என்ன கோடு 194I ரெண்டுக்காக கட்டுறாங்க, எவ்வளவு அமௌண்ட், அதுக்கான கவுண்டர் பாயிண்ட், செக் நம்பரு, எந்த பிரான்ச் இருக்கோ கவுண்டர் பாயிண்ட். இப்ப இதுலதான் சீல் போட்டு கொடுப்பாங்க. இந்த சீல்ல தான் பிஎஸ்ஆர் நம்பரும் பிஎஸ்ஆர் கோடும் சலான் நம்பரும் இருக்கும். இப்படி யாரும் இப்ப வந்து மேனுவலா கட்டுறது இல்லை. பதிலா என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன்ல போய் கட்டிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்து இங்க போட்டுக்கிறாங்க. ஓகே, தீபலட்சுமி மேடம் பேனிக்குள்ள டாக்ஸ் கட்டுறது ரொம்ப ரொம்ப சுலபம். திரும்ப ஒரு தடவை இன்னொரு நேச்சருக்கு ரிப்பீட் பண்றேன். இங்க F5 எடுத்துட்டேன், F12 சிங்கிள் இன்ட் மோட் எடுத்துட்டேன், ஆல்ட் எஸ் டைப் பண்றேன், பிடிஎஃப் எடுக்கிறேன், அப் டு விச் டேட்ன்றது எடுக்கிறேன். இப்ப இங்க தீபலட்சுமி மேடம் நல்லா கவனிச்சு பாருங்க, 194 ஒண்ணு நடுவுல இருந்து அது காணாம போயிடுச்சு, ஏன்னா அது கட்டிட்டோம், திரும்ப வராது. ஓகே, 194 எடுத்தாச்சு. இங்க ஐஓபி டீடைல்ஸ்ல இது எந்த மாசத்துக்கானது, இது எந்த பேங்க்ல இருந்து கட்டுறேன், ஓகே, என்ன பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இது இங்க ஃபில் பண்றதுனால ஃபில் பண்ணலாம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல இதை பார்க்காம ஃபில் ஸ்டோர் பண்றாங்க. அப்படி பண்ணா அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்றேன். இன்னும் ஒரு சலான் இருக்கு, அதையும் கட்டிக்கிறோம். ஓகே, 194 நான் கம்பெனி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இன்ஃபர்மேஷன் போடல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ தீபலட்சுமி மேடம் என்ன கேட்கிறாங்கன்னா, இது என்னுடைய கம்ப்யூட்டேஷன்ல எப்படி பார்த்தோம், டிஸ்பிளே ஃபேக்டரி பிடிஎஃப் கம்ப்யூட்டேஷன்ல போய் பார்த்தா இங்க இது வரைக்கும் பேயபிள் இருந்த அமௌண்ட் இப்போ வந்து பெய்டுக்கு வந்து மாறிடுது. ஓகே ரைட், ஸோ இது வரைக்கும் பேயபிள் இருந்தது. இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து நான் ரிப்போர்ட்டை வந்து அப் டு 30th ஏப்ரல் பார்க்கலாம். இங்க பேயபிள் காட்டுதான். ஓகே ரைட், திரும்ப இங்க பேயபிள் அமௌண்ட் பெய்ட்ல காட்டுதான் எவ்வளவு அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டோம், 9280 இந்த போர்ஷனுக்கானது பே பண்ணிட்டோம். கிளியர். ஓகே, மிச்சம் இருக்க 2941ன்றது நெக்ஸ்ட் மந்த்துக்கானது, அதனாலதான் இங்க லிஸ்ட்ல இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் மந்த்துக்கானது இதெல்லாம் வந்து ஜூன்ல கட்ட வேண்டியது, அதனாலதான் இந்த அமௌண்ட் மட்டும் காட்டுது, ஆனா அது பின்னாடி கட்டினா போதும். ஓகே ரைட், இங்க நான் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தா கிளியரா தெரியும். நான் என்ன கட்டினேன்றதுக்கு பிரேக்கப் வேணும்னா இங்க போய் பிரேக்கப் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிற சலானுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்காத சலானுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்காத சலான ஃபார்ம் 16லயோ இல்ல உங்க ரிட்டர்ன்லயோ டேலி எடுத்துக்காது, அப்ப அது ஆபத்தாச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, ஆபத்து தான். அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி ஒரு ஸ்கீம்ல இருந்து கொடுக்கறது? ஒண்ணுங்க, இங்க டிஸ்பிளே ஃபேக்டரி பிடிஎஃப்ல சலான் ரெக்கன்சிலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, உள்ள போங்க. ரெக்கன்சைல் ஆன சலானுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், ஏன்னா இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே கொடுத்துட்டீங்க. இது ரெண்டுக்கும் நீங்க கொடுக்கலையா, இப்ப இதுக்குள்ள இது மேல வச்சு F5 அடுத்தீங்கன்னா இந்த சலானுக்கான இன்ஃபர்மேஷனை நீங்க இங்க டைப் பண்ணிட்டே வரணும். எப்படி டைப் பண்றது? எனக்கு இதுக்கு அடுத்த சலான் வேணும், நெக்ஸ்ட் சலானுக்கு வந்துடுறேன், எந்த பேங்க்ல இதை கட்டுறேன், ஓகே, என்ன பிஎஸ்ஆர் நம்பர் இதுக்கு கொடுக்குறேன், ஓகே, அவங்க எனக்கு சலான் நம்பர் என்ன கொடுப்பாங்க, ரைட், என்னைக்கு டேட்ல இதை நான் ரிலீஸ் பண்ணேன். சப்போஸ் நான் 6/5 செக் போட்டேன், ஆனா ஒரு நாள் ஏதோ ஒரு கஷ்டம், பேங்க்
என்னமோ ஆயிடுச்சு. அதனால அதுக்கு அடுத்த நாள் கட்டுறேன். ஸோ இதை வந்து சப்போஸ் நான் வேற ஒரு பேங்க்ல போய் கட்டுறேன், ரைட், ஹெச்டிஎஃப்சி அவங்களோட ஜிஎஸ்ஆர் கோட் என்ன, அவங்க எனக்கு என்ன நம்பர் கொடுத்தாங்க, ரைட், என்னைக்கு டேட்ல இதை நான் வந்து கட்டினேன். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்க இருந்து நான் கொடுத்துருவேன். இங்க கொடுத்தேன்னா இதெல்லாம் சலான் இப்ப ரெக்கன்சைல் ஆயிடுச்சு, அக்செப்ட் கொடுக்குறேன், சலான் ரெக்கன்சைல் ஆயிடுச்சு. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்னோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல வந்துடும், என்னோட ஃபார்ம் வந்துடும். இப்போ தீபலட்சுமி மேடம் கேட்கிற அடுத்த கேள்வி அல்லது கிருஷ்ணமூர்த்தி சார் கேட்கிற அடுத்த கேள்வி என்ன, சார் இன்கம் டேக்ஸ் இந்த டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா, ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு என்ன நம்பர், ரிட்டர்னை பொறுத்த அளவுக்கு வந்து 24, 26, 27 3 நம்பர் இருக்கும். எது கேட்டாலும் ஒரு நம்பரை சொல்லிட்டு இருக்கும், நீங்க அனுப்பக்கூடாது. இந்த 24Q அப்படிங்கிறது சேலரிக்கான குவார்டர்லி ரிட்டர்ன். நம்ம அது படிக்கல, ஆனா தெரிஞ்சுப்போம், அந்த போர்ஷன் நம்ம படிக்கல. ஓகே, 26Q அப்படிங்கிறது நான் சேலரி, அதாவது இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த இன்ட்ரெஸ்ட், ரெண்ட், கான்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து இதே பேமெண்ட்டை ஒரு அவுட் சைடர், ஒரு நான் ரெசிடென்ட், ஒரு ஃபாரினர் யாருக்காவது கொடுத்தோம்னா 27Qன்றது ஃபைல் பண்ணணும். சரி, ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஃபைல் பண்ண வேண்டிய 26Q இந்த போர்ஷனை பொறுத்தளவுக்கு, ரைட். அதை எப்படி ஃபைல் பண்ணலாம், ஒண்ணு நீங்க ட்ரஸ்ட் மாதிரி கேஸ்லாம் இருந்தீங்கன்னா மேனுவல் ரிட்டனா ஃபைல் பண்ணலாம். இல்ல அப்படின்னா கம்பல்சரி நீங்க ஃபர்மாவோ கம்பெனியாவோ இருந்தீங்கன்னா, கம்பல்சரி டாக்ஸ் ஆடிட் கேஸாவோ இருந்தீங்கன்னா ரிட்டனா தான் ஃபைல் பண்ணணும். இந்த ரெண்டுக்குமே டேலிக்குள்ள ஆப்ஷன் இருக்கா, ஓகே, ரெண்டுக்குமே இருக்கு. இப்ப நான் மேனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறேன், என்ன பண்ணணும், ரிட்டர்னுக்குள்ள போறோம், ஃபார்ம் 22 போறோம். இங்க இந்த டாக்ஸ் பிடிக்கிறதுக்கு இன்சார்ஜ் இருக்கிறார் இல்லையா, அவரை பத்தின குமார் ஆரை பத்தின ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவர் எந்த பிளாட்ல தங்கி இருக்கிறாரு, இங்க 98 பிளாட் நம்பர் 98ல தங்கி இருக்கிறாரு. ஓகே, அவரோட நேம் இது டைரக்டர். ஓகே, எந்த பில்டிங்ல இருக்கிறாரு, அவரோட சப்போஸ் ஜெமினி பார்ட்டன்ல இருக்கிறாரு, ஜெமினி பார்ட்டன் பில்டிங்ல இருக்கிறாரு, எந்த ரோடு என்எக்ஸ் ரோட்ல இருக்கிறாரு, நுங்கம்பாக்கம் ரோட்ல இருக்கிறாரு, ஏரியா வந்து நுங்கம்பாக்கம். நான் சென்னைனால சென்னை கொடுக்குறேன், நீங்க எந்த ஊரோ அது கொடுத்துருங்க. ஓகே, தமிழ்நாடு, பின்கோடு என்ன, ஓகே, இங்க 6,02,000 கொடுத்தாச்சு. ரைட், அவரோட மொபைல் நம்பர் கம்பல்சரி வேணும், கொடுத்துடுறோம். இமெயில் வேணும், இமெயில் ஐடி நீங்க கொடுக்குறோம். பை த வே இதுதான் என்னோட இமெயில் ஐடி, பின்னாடி நீங்க ஏதாவது டவுட் சப்மிட் பண்ணாலும் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க தாராளமா அனுப்பலாம். நோட் பண்ணிக்கங்க, எண்ட் ஆஃப் த செஷன் உங்க இமெயில் ஐடி இல்லாம நான் வாங்கிட்டு இதே ரெக்கார்டட் இதை வந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஓகே, அது மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கொடுத்தாச்சு. இந்த இடத்துல இந்த டிடிஎஸ் பிரைவேட் லிமிடெட்ன்றது என்ன நேச்சர், என்ன கம்பெனி, என்ன டைப் ஆஃப் செலக்ட் பண்ணணும். இங்க வந்து நான் கம்பெனி செலக்ட் பண்ணிட்டேன். எந்த குவார்டருக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன், ஸோ 1st ஏப்ரல்ல இருந்து 30th ஜூன் வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன். என்னைக்கு டேட் வரைக்கும் சலான் கட்டிருக்கேன், 7th ஜூன் வரைக்கும், 7th ஜூலை வரைக்கும் சலான் கட்டிருக்கேன். ரைட், பிளேஸ் எங்க இருந்து ஃபைல் பண்றேன், சென்னை. எப்பக்குள்ள ஃபைல் பண்ணணும், 30th ஜூன் வரைக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் குவார்டரை 15th ஜூலைக்குள்ள ஃபைல் பண்ணணும். இப்ப இங்க சத்யா என்ன கேக்குறாங்கன்னா, 15th ஜூலைக்குள்ள நான் ஃபைல் பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு பெனாலிட்டி வரும்னு கேக்குறாங்க. அண்டர் செக்ஷன் 224E இதுல வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபாய் பெனாலிட்டி அப்படின்னு இன்கம் டாக்ஸ்ல ரூல். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த 234E கேரளா ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு 2 months வந்து இன்ஜெக்ஷன் வாங்கியிருக்காங்க. இப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 month முடிஞ்சது, இன்னொரு 1 month இருக்கு. அதுக்கப்புறம் தான் இதோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி என்ன அப்படின்றது தெரியும். ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் இது வந்து ஒரு பார்டு, இப்போதைக்கு வந்து அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இதனால வந்து முழுக்க தடை செய்யப்படுமா, கொடுக்காம இருக்கலாமான்னா $1 million கொஸ்டின், இன்னும் முடிவு ஆகல. அது வந்து தப்பு பண்ணா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் பெனாலிட்டிங்கிறது இப்போதைக்கு ஒரு அச்சுறுத்தம், ஒரு நல்ல இதா வந்து வச்சுக்கலாம். ஓகே, இங்கனால என்னைக்கு டேட்ல ஃபைல் பண்றேன், சப்போஸ் 13th ஜூலை ஃபைல் பண்றேன், கொடுத்தா எனக்கான ஃபார்ம் 22 கிளீனா வந்து இங்க ரிட்டனா வந்துடும். இதுல என்ன முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியிருக்காங்கன்னா, நம்ம பிடிச்சிருக்க எல்லா டிடிஎஸும் இங்க வந்துடும். நம்ம இப்போ எவ்வளவு என்னைக்கு அதை கட்டுறோன்ற இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கா, ஓகே, இது வந்துருது. இங்க மறக்காம குமார் கிட்ட கையெழுத்தோ கைமாட்டோ வாங்கிக்கணும், அது வந்து நம்மளோட வேலை. ஓகே, இது மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் இங்க வந்துடும். இதை நீங்க பிரிண்ட் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
ஓகே ரைட். ஸோ இதுக்கு அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. இல்லையா? இது வந்து மேனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரிட்டர்னுக்குள்ள போறோம், இபிடிஎஃப்குள்ள போறோம், போயிட்டு 26 செலக்ட் பண்றோம். இதே இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறோம். ஆனா இது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா, நீங்க எங்க கேட்குறீங்களோ, இப்ப நான் ஈக்குவலன் இதுல கிளாஸ்ன்ற ஃபோல்டர்ல கேட்கிறேன், இங்க இது பிஎக்ஸ்டி ஃபைலா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்க நான் ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறேன். ஓகே, சலான் வந்து 7/7 வரைக்கும் 26 சென்னை. ரிட்டர்ன் என்னைக்கு ஃபைல் பண்றேன்னா 13 ஜூலை ஃபைல் பண்றேன். ரெகுலர் ரிட்டர்ன் தான் இது கொடுத்தாச்சு. இப்போ நீங்க இதோட பழைய ரெசிப்ட் நம்பர் இதுக்கு முன்னாடி இது வந்து இதுக்கு முந்தின ரிட்டர்ன் எங்க ஃபைல் பண்ணணுமோ அந்த முந்தின ரிட்டர்னோட 15 டிஜிட் நம்பரை வந்து இங்க டைப் பண்ணணும். ஓகே, இங்க நான் வந்து 15 டிஜிட் நம்பரை வந்து டைப் பண்றேன். இந்த நம்பர்னு வச்சுக்கோங்க, டைப் பண்றேன். இங்க முக்கியமா இங்க தீபலட்சுமி மேடம் இங்க என்ன கவனிக்கணும்னா, தெளிவா இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, நீங்க இந்த டிஎஸ்பி ஃபைல அப்படியே எடுத்துட்டு போனா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. நீங்க என்எஸ்டிஎம்ல இருந்து ஃபைல் வேலிடேஷன் யூட்டிலிட்டி அப்படின்றத டைப் எடுத்து டவுன்லோட் பண்ணி அதுல இந்த ஃபைலை அட்டாச் பண்ணாதான் உங்களால ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஓகே, அது எங்கிருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்கு இங்க உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அது எங்கிருந்து எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு, ஓகே, ஸோ உங்களோட ப்ரௌசர்ல www.tin-nsdl.com உள்ள போங்க. www.tin-nsdl.com உள்ள போயிட்டு இங்க டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு இதுல குவார்டர்லி ரிட்டர்ன்ல ரெகுலர்னு இருக்கா, ரெகுலர் கிளிக் பண்ணுங்க. ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகும். இதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபைல் வேலிடேஷன் யூட்டிலிட்டி இருக்கா, அதுல லேட்டஸ்ட் என்னன்றத பாத்துக்கங்க. 4.1 தான் லேட்டஸ்ட். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் வேலிடேஷன் யூட்டிலிட்டி இது என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆகும். அது ஒரு பேட்ச் ஃபைல். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பேட்ச் ஃபைலை ரன் பண்ணி இந்த பிஎக்ஸ்டி ஃபைலை செக் பண்ண சொல்லணும். செக் பண்ண சொன்னீங்கன்னா இந்த பிஎக்ஸ்டி ஃபைல இந்த பேட்ச் ஃபைல் செக் பண்ணி இந்த எஃப்யூவி ஃபைல் வேலிடேஷன் யூட்டிலிட்டி அந்த ஃபைலா மாற்றிடும். ஓகே ரைட். அப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் ஜெனரேட் பண்ணும். இங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் இது மாதிரி மாற்றி வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இபிடிஎஸ் இங்க வந்து நான் என்னோட ஒரு அசோசியேட் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கேன். இதுல வந்து இந்த மாதிரி ஃபைல வந்து மாற்றி கொடுக்குறேன். இங்க இருக்கா 26 எந்த என்ன எந்த குவார்டர் எஃப்வியூன்னு மாற்றிருக்கா, இப்படி மாற்றி கொடுக்குறோம். பிளஸ் ஒரு 27A தானே ஜென்ரேட் ஆகிடும். இப்ப தீபலட்சுமி மேடம் என்ன கேட்கிறாங்கன்னா, அது என்ன சார் 27A? ஏன்னா இப்ப இந்த ஃபைல் இந்த எஃப்யூவி ஃபைல நான் எங்க காப்பி பண்ணுவேன்னா ஒரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணி தான் எடுத்துட்டு போவேன். இந்த பென்டிரைவ்ல காப்பி பண்ணி எடுத்துட்டு போறப்போ இந்த எஃப்வியூ ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்றத அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கான டிக்ளரேஷன் தான் இந்த ஃபார்ம் 27A. இந்த ஃபார்ம் 27A யார அசசி, அவங்களோட பேன் என்ன, எந்த குவார்டருக்கான ரிட்டர்ன், ஓகே, அவங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் டிடக்டிவ்ஸை செலக்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு டேக்ஸ் கட்டுறாங்க, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்துடும். இது தானே ஜென்ரேட் ஆகும். இது புதுசா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க இதை மேனுவலா பிரிண்ட் பண்ணி எடுத்து வரக்கூடாது. இதோட பாட்டம் லைன்ல இதை யாரு ஜென்ரேட் பண்ணலாம், இதோட டாப் லைன்ல ஃபைல் ஹேஷ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு பார் கோட் இருக்கும். இந்த ரெண்டோடையும் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். சரி, இப்ப டெலிவரி மேடம் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஒண்ணு வந்து இந்த ஃபைல வந்து எஃப்வியூ மாற்றணும், எஃப்வியூவை பென்டிரைவ்ல காப்பி பண்ணிக்கணும். ஒரு 27A தானே ஜென்ரேட் ஆகும். அதை ஒரு பிரிண்ட் எடுத்து நம்ம யாரு இன்சார்ஜோ குமார் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டேன் சார். இது ரெண்டையும் எடுத்துட்டு நான் எங்க சார் போகணும்?
நேர சிதம்பரம் சார் வீட்டுக்கு போயிடலாமா? சிதம்பரம் வீட்டுக்கு வேண்டாம். அவர் பினான்ஸ் மினிஸ்டர், அவர் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? எங்க போகணும் அப்படின்னா நியரஸ்ட் டின் ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு போகணும். ஓகே, அது எங்கிருந்து கண்டுபிடிக்கலாம்? இது எகெயின் நீங்க வச்சிருக்கீங்களே அந்த டின்ல, இந்த டின் என்எஸ்டிஎல் சைட்ல நீங்க இங்க இருந்து பாத்துக்கலாம். அபவுட் டின்ல உங்களுக்கு வேற டின் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நியரஸ்ட் இங்க இருக்கு. டின் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் போறேன். ஓகே, இதுல உங்களோட பிடிஎஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்றதுக்கு எங்க நியரஸ்ட் சென்டர் இருக்கும் அப்படின்றத இதுல எடுத்து பாத்துக்கலாம். இங்க நான் ஸ்டேட் கொடுக்குறேன் தமிழ்நாடு. இங்க எந்த ஏரியா? ஓகே ரைட். இப்போ நான் சப்போஸ் ஈரோடு கொடுக்குறேன், சப்மிட் கொடுக்குறேன். ஈரோட்ல டின் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எங்க எல்லாம் இருக்கு, எத்தனை சென்டர் இருக்கு பாருங்க ஈரோட்ல. ஓகே ரைட். ஸோ இதுல இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டு எப்ப இருப்பாங்க, பெரும்பாலும் 9 to 5 இருப்பாங்க, 10 to 5 இருப்பாங்க. போயிட்டு அங்க என்ன பண்ணணும்னா நீங்க டேலில இருந்து பிரிண்ட் எடுத்து டேலில இருந்து எடுத்த ஃபைலை கன்வெர்ட் பண்ணாது 27G ரெண்டையும் கொடுத்துட்டு ஃபீஸ் கொடுக்கணும். இந்த ஜிஹெச் மேடம் என்ன கேட்கறாங்கன்னா எவ்வளவு ஃபீஸ், ஒரு 2000 ரூபாய் எடுத்துட்டு போகலாமான்னு கேட்கறாங்க. 100 லைன் ஐட்டம் நம்பர் ஆஃப் டிரெக்டிவ் 100 இருந்தா 35 rupees கொடுத்தா போதும். 100 to 200 இருந்தா 300 rupees கொடுத்தா போதும். 300க்கு மேல இருந்தா 630 rupees கொடுத்தா போதும். இது கொடுத்தாலே அதை அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. திரும்பவும் உங்களுக்கு நான் இங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். ஓகே, கிருஷ்ணன் சார் பாதிதான் எங்களுக்கு இருக்காருன்னு நீங்க எனக்காக ஒரு நாள் சொல்லிடக்கூடாது. அதனால நீங்க அக்னாலஜ்மெண்ட்டுக்குள்ள போறோம். ஒரு அக்னாலஜ்மெண்ட்டே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் சார் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே ரைட். உங்களோட டோக்கன் நம்பர், இந்த நம்பரை தான் அடுத்த ரிட்டர்ன்ல முன்னாடி ஃபைல் பண்ண அக்னாலஜ்மெண்ட் நம்பர் நான் கொடுத்த ஞாபகம் இருக்கா, இந்த நம்பர் தான் கொடுக்கணும். இப்படி ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஜெனரேட் பண்ணி இந்த ஃபீஸ் நம்பர் ஆஃப் டிடக்டிவ் பொறுத்த அளவுக்கு என்ன ஃபீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை கையில வச்சுட்டுதான் ஃபார்ம் 16 சொல்லக்கூடிய சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணணும். ஜீவலட்சுமி மேடம் திரும்ப தலையை சொல்றாங்க, அது என்ன ஃபார்ம் 16 அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபார்ம் 16 அப்படின்றது சேலரிக்காக பிடிச்ச டிரெக்டிவ்க்கு நம்ம கொடுக்குற சர்டிபிகேட். நான் சேலரி கான்ட்ராக்டர் மாதிரி ஆளுக்குன்னா 16A கொடுக்கணும். ஓகே, இந்த டேலிக்குள்ள இருக்கு, ஆப்ஷன் இருக்கு, நான் காட்டுறேன். டிஸ்பிளேல, பேட்ச்ல, பிடிஎஃப் ரிப்போர்ட்ல, ரிட்டர்ன்ல பிரிண்ட் 16A இருக்கா, எடுக்கிறோம். இதுல ஏஆர்எனுக்கும் எடுக்கிறோம். எடுத்துட்டு இங்க பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறோம். ரைட், இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்னைக்கு டேட்ல சர்டிபிகேட் கொடுக்குறோம். ரைட், கொடுத்துட்டு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து இதை பிரிண்ட் ரிவ்யூ பண்ணா இந்த மாதிரி சர்டிபிகேட் நம்ம பேன் நம்பர் எல்லாம் போட்டு எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம், எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம், இந்த அமௌண்ட்டை எந்த பேங்க்ல கொண்டு போய் என்ன சலான் நம்பர்ல கட்டணும், இதுல குமார் கையெழுத்து போடுறதுக்கு ஒரு இடம் எல்லாம் வந்துடும். ஆனா லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் படி இதை நம்ம கையால பிரிண்ட் பண்ணி கொடுக்கூடாது. டேலில இருந்து பிரிண்ட் பண்ணி கையால கொடுக்கூடாது. எங்கிருந்து கொடுக்கணும் அப்படின்னா www.tdscpc.gov.in இங்க போறேன். உங்களுக்கு அதை காமிக்கிறேன் எங்கிருந்து அதை கொடுக்கணும்ன்றது இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல www.tdscpc.gov.in இதுக்குள்ள போகணும். உள்ள போயிட்டு இங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் சர்டிபிகேட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே ரைட். ஸோ நீங்க லாகின் பண்ணி சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு டூல் இருக்கு, அது மூலமா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். இங்க நான் உங்களுக்கு சர்டிபிகேட் ஜென்ரேட் பண்ணது எப்படி இருக்கும்ன்றத காமிக்கிறேன். ஓகே, டேலி நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ற சர்டிபிகேட் இப்படிதான் இருக்கும். பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெட்டர் இருக்கு, பிடிஎஃப் ரெகன்சிலியேஷன் தான் நீங்க எடுத்துக்கீங்க, என்னைக்கு டேட்ல எடுத்தீங்க, அதுக்கான யூனிக் சர்டிபிகேட் நம்பர் என்ன, யாரு பிடிஎஃப் கொடுத்தா, யாருக்கு கொடுத்துருக்கா, கிட்டத்தட்ட நீங்க அந்த டேலில இருந்து பார்த்தது மாதிரியே தான் இருக்கும். எந்த பீரியடுக்கானது, எவ்வளவு பேமெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணோம், என்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணோம்,
எவ்வளவு பேமெண்ட் வந்து கட்டி இருக்கோம், ரைட், இந்த எந்தெந்த சலான் நம்பர்ல எல்லாம் கட்டணும், ரைட், பிறகு இதுல வந்து யாரு கையெழுத்து போட போறா அவருக்கான சிக்னேச்சர். ஒருவேளை உங்ககிட்ட டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்ததுன்னா அதை பிளேஸ் பண்ணீங்கன்னா பாட்டம் லைன்ல இந்த இடத்துல டிஜிட்டல் சிக்னேச்சர் பிளேஸ்னு வந்துடும். நீங்க அதுக்கு கையெழுத்து தனியா போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்படி சர்டிபிகேட்டை வந்து tdscpc.gov.in தான் ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும். டேலியில இருந்து பண்ணக்கூடாது. டேலியில பழைய மாதிரி பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதோட மீனிங் வந்து இங்க இருந்து பண்ணணும்ன்றது இல்லை. சட்டப்பூர்வமா நீங்க இதுக்கு தான் பண்ணணும், TDSCPC தான் பண்ணணும். ஓகே, அப்போ திரும்ப ஒரு தடவை சப்ஜெக்ட் ரிப்பீட் பண்றேன், நல்லா பாத்துக்கங்க. நம்ம ஆல்மோஸ்ட் சப்ஜெக்டோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஓகே, முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா டேலிக்குள்ள டிடிஎஸ் பொறுத்தளவுக்கு என்ன நேச்சர்னு செலக்ட் பண்ண தெரியும், என்ன டைப் ஆஃப் அக்சி அப்படின்றத செலக்ட் பண்ண தெரியும். டைப் ஆஃப் அக்சி செலக்ட் பண்ணும்போது பேனோட போர்த் கேரக்டரை பொறுத்து தான் டைப் ஆஃப் அக்சி இருக்கு. அதனால அதை ஈஸியா செலக்ட் பண்ணிடலாம். இந்த ரெண்டும் நாம செலக்ட் பண்ணிட்டோம்னா டேலி அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ளதான் இருக்கான்னு பார்க்கும். எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேல போனா எவ்வளவு பிடிஎஸ் பிடிக்கணும்ன்றத டேலியே நமக்கு அட்வைஸ் பண்ணும். ஒருவேளை அந்த பில்ல பிடிக்க வேண்டாம், ஒரு 6வது பில்லு தள்ளிதான் பிடிக்க வேண்டியது இருக்குன்னா 6வது பில்லுக்கு அட்வைஸ் பண்ணிடும். பாக்கி 5 பில்லுக்கும் நம்ம ஒரு பட்டன் கிளிக்ல பிடிஎஸ் பிடிச்சிடலாம். ஓகே, பிடிஎஸ் லிமிட் பண்ற இடத்துலயும் ஒரு பட்டன் கிளிக் தான், ஆல் பேஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் கொடுத்தோம்னா பிடிஎஸ் தானே லிமிட் பண்ணும். சலான் ரெக்கன்சிலியேஷன் பண்ற இடத்துலயும் ஒரே ஸ்கிரீன் தான், அதுல பண்ணா எல்லா சலானும் ரெக்கன்சில் ஆயிடும். திரும்ப அதை ஒரு ரிட்டர்னா கன்வெர்ட் பண்ணணும்னா டிஎக்ஸ்டி ஃபைலா கன்வெர்ட் பண்ணிட்டு எஸ்பியூல அதை ரன் பண்ணா அது எஸ்பியூ ஃபைலா கன்வெர்ட் ஆயிடும். அதை எடுத்துட்டு போய் அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வரணும் ஃபீஸ் கொடுத்துட்டு. அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சுதான் அடுத்த ரிட்டர்னும் ஃபைல் பண்ண முடியும், ஃபார்ம் 16A ஜெனரேட் பண்ண முடியும். அது எங்க போய் ஜெனரேட் பண்ணா tdscpc.gov.in போயிட்டு பண்ணணும். ஓகே, இது எல்லாம் சரியான டைம்ல பண்ணல, ரிட்டர்ன் கரெக்டான டைம்ல பண்ணலன்னா அண்டர் செக்ஷன் 230 200 ரூபாய் டெய்லி ஒவ்வொரு நாளும் டிலே ஆகுற ஒவ்வொரு நாளும் பெனால்டி. சர்டிபிகேட்டை 1 மந்த்துக்குள்ள டவுன்லோட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா, டிலே ஆகுற 10 டேஸ்க்குள்ள டவுன்லோட் பண்ணி கொடுக்கலன்னா டிலே ஆகுற ஒவ்வொரு நாளுக்கும் 100 ரூபாய் பெனால்டி. இது மாதிரி எங்க தப்பு பண்ணாலும் நாள் கணக்குல நம்ம வந்து பெனால்டி கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாரும் கவனமா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இப்ப டிடிஎஸ் அப்படின்னா பலருக்கு புரிஞ்சரம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு செக்ஷன்ல தப்பு பண்ணாலும் குற்றங்களுக்கு ஏற்ப ஃபீஸ் வந்து கூடிட்டே போகும். அதை வந்து நீங்க கவனமா வச்சுக்கணும். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும்படியா இதை வந்து எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்ஜாயபிளாவும் அங்கங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நீங்க ரொம்ப நெளியாத அளவுக்கும் பண்ணிருக்கேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க டைப் பண்ணலாம். ஓகே, நான் உங்க டவுட்ஸ் எல்லாம் ஒண்ணா பார்த்து வரேன். இது சார் பழைய வெபினார் எல்லாம் டேலி வெப்சைட்ல போயிட்டு வெபினாருக்குள்ள போயிட்டு ரெக்கார்டட் வெபினார்ஸ்னு வருது, அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட வெபினார்ஸை பொறுத்தளவுக்கு வந்து நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க யூடியூப்ல போயிட்டு ஆவிச்சி கிருஷ்ணன் AVICHI ஆவிச்சி கிருஷ்ணன், இங்க நான் என்னோட நேமு, என்னோட இமெயில் ஐடி, என்னோட மொபைல் நம்பர் 94401095. இதை வந்து எல்லா பார்ட்டிசிபென்ட்டுக்கும் இதை நான் இங்க வந்து சாட்ல கொடுக்குறேன், எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்ப டேலியில டவுட் இருந்தாலும் தாராளமா நீங்க வந்து ஆவிச்சி கிருஷ்ணன் கூப்பிடலாம். இதே மாதிரி இங்க உங்க இமெயில் ஐடிஸ் எல்லாம் கொடுத்தே வந்தீங்கன்னா நான் இமெயில் ஐடி அப்படின்ற என்னோட இதுல வந்து அதை காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் இந்த செஷனோட எண்ட்ல வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த ரெக்கார்டட் இமெயில் இதை வந்து வெபினாரை வந்து உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். ஏற்கனவே இத்தனை பேர் என்னோட மெயில் ஐடியை வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்க பில்லிங்கா இருந்தா உங்க மெயில் ஐடியை வந்து சாட் மோட்ல டைப் பண்ணுங்க, நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன்.
பியூ சார் இமெயில் ஐடி கொடுத்தாரு. ஜீவலட்சுமி மேடம், கிருஷ்ணமூர்த்தி சார், ராதாகிருஷ்ணன் சார், ராமதாஸ் சார், ரவிச்சந்திரன் சார், சத்யா மேடம், ஸ்ரீதர் சார், ஸ்ரீனிவாஸ் சார், உங்களோட மெயில் ஐடி இருந்தா கொடுத்துருங்க. நான் மெயில் ஐடி வந்து உங்களுக்கு நான் இதை ஃபார்வர்ட் பண்றேன். வேற ஏதாவது பிடிஎஸ் சார்ட்னு ஒன்று இருக்கு, அதுவும் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். ஹோப் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 months தான் இருக்கு, இந்த ஃபினான்ஷியல் இருக்கு. பட் தென் இருக்கிற வரைக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், பண்ணலாம். ரவிச்சந்திரன் சார், நீங்க கொடுத்திருக்கிற அந்த பிளாட் 60 lakh அந்த வேல்யூ வந்து அது டிடிஎஸ் கிடையாது, டிசிஎஸ். ஓகே, டிசிஎஸ்ல இந்த 1% வந்து பிடிக்க சொல்றாங்க, அது தனியா வரும். டிசிஎஸ் கேப்டர்ல வந்து அது கவர் ஆகும், பண்ண முடியும். நீங்க ஒண்ணும் இல்ல, taxguru.in. ஓகே, இங்க நான் எல்லாருக்குமே அந்த இமெயில் ஐடி போடுறேன், www.taxguru.in. இதுக்கு இந்த www.taxguru.in போயிட்டு இந்த சாப்டர் வந்து ஆல்ரெடி அட்ரஸ் எப்படி ஜெனரேட் பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றது ஆல்ரெடி அட்ரஸா இருக்கு. அது நீங்க அப்படியே அந்த பேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப்பா அதுல வந்து taxguru.in வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்ரீனிவாஸ் சார், வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்ரீனிவாஸ் சார், வேற ஏதாவது டவுட் இருக்கா? சத்யா, வேற ஏதாவது டவுட் இருக்கா? ரவிச்சந்திரன் சார், புரிஞ்சிருக்கா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? ராம்தாஸ் சார், வேற ஏதாவது டவுட் இருக்கா? ராதாகிருஷ்ணன் சார், வேற ஏதாவது டவுட் இருக்கா? கிருஷ்ணமூர்த்தி சார், இது ஓகேயா? ஜீவலட்சுமி மேடம், அடிக்கடி உங்க பேரை யூஸ் பண்ணி நிறைய டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணேன். ஸ்பெஷலா உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இமெயில் ஐடி டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிடுங்க. வித் பர்மிஷன் செஷன் என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 hours கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டோம். உங்களுக்கு எல்லாம் தான் ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் 2 hours வந்து என் கூட கோஆபரேட் பண்ணி இவ்வளவு தூரம் இது பண்ணிருக்கீங்க. என்ன பிரச்சனைனா, நான் பேசிட்டே இருக்கேன், நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், நீங்க என்கிட்ட திரும்ப பேச முடியாது, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனாலும் பொறுமையா நீங்க எல்லாரும் எனக்கு லிசன் பண்ணி இது பண்ணிருக்கீங்க. ஹோப் வந்து உங்களோட எல்லா இதுல இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸும் நான் கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். 1 or 2 நான் மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்க இமெயில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு திரும்ப வந்து மெயில்ல அதுக்கான கிளாரிபிகேஷன் வந்து அனுப்புறேன். ஓகே, ஃபார் ஆல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புறேன். அது நாட் இந்த ஐடியா ஆஃப் பிசினஸ் வந்து என்னோட புக்ஸ் எல்லாம் வந்து www.book கங்கா bookganga.com அப்படின்றதுல என்னோட புக்ஸ் எல்லாம் அவைல் ஆகுது. புக்கு, டிவிடி எல்லாமே அவைல் ஆகுது. உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா வாங்கி படிச்சுக்கோங்க, கம்பல்சரி கிடையாது. யூஸ்ஃபுல்லா இருந்தா வாங்கி படிச்சுக்கோங்க. என்னோட எல்லா ரெக்கார்டட் வெபினார்ஸும் யூடியூப்ல ஃப்ரீயா கிடைக்குது, வாங்கிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. ஐம் ஹாப்பி. நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, அதனால தாராளமா அதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. டெல் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் மீ. என்னோட நம்பர் அவங்களுக்கு கொடுங்க. டேலியில எந்த டவுட்டா இருந்தாலும் அவங்க என்ன கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வேற ஏதாவது சம்பந்தமா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து சாட் மோட்ல வாங்க. இன்னொரு 3-4 மினிட்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், கேட்டுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் உங்க எல்லாத்தையும் தேங்க்ஸ் பண்றேன். ரைட், ஃபார் பீயிங் வித் மீ ஃபார் நியர்லி 2 hours பொறுமையா வந்து இருந்தீங்க. ஸோ ஐ தேங்க் ஒன் அண்ட் ஆல். ரைட், திரும்பவும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த்ல வேற டாபிக்ஸ்ல உங்க எல்லாரையும் மீட் பண்ண முடியும். நான் வந்து நார்மலா 2 months வந்து ஒரு டாபிக் வந்து பண்ணிட்டே போவோம். இது வரைக்கும் நான் வந்து மேனுஃபேக்சரர், டீலர், எக்ஸ்சேஞ்ச் டியூட்டி ஃபார் மேனுஃபேக்சரர், எக்ஸ்சேஞ்ச் டியூட்டி ஃபார் டீலர்,
payroll, right? Okay, then TDS இதெல்லாம் எடுக்கிறேன். TDS இது ஃபர்ஸ்ட் மந்த்தா வருது. மேபி TDS இன்னொரு மந்த் வந்து இதே டாபிக் எக்ஸ்டெண்ட் ஆகும், இன்னொரு மந்த் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கு அடுத்த மந்த்ல நியூ டாபிக் again வரும்னு நம்புறேன். இந்த நியூ டாபிக் வரும்போது உங்க எல்லாத்தையும் கண்டிப்பா வந்து திரும்ப ஒரு தடவை மீட் பண்ணலாம். ஓகே அப்படின்னு மேடம், கிருஷ்ணமூர்த்தி சார் ஓகேயா? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் உங்களோட வித் ஆல் யுவர் டைம் பர்மிஷன் நான் வந்து செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? பிஃபோர் தட் இதையும் ஒரு தடவை கேட்குறேன், உங்களுக்கு இது சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க சேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்னோட இமெயில் ஐடிக்கு நீங்க வந்து உங்களோட கமெண்ட், உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எனக்கு அனுப்பலாம். ப்ளீஸ் 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 டு ஆஸ்க் மீ, ரைட்? ஐம் ஹியர் டு எக்ஸ்பிளைன், ஐம் ஹியர் டு சர்வ் ஆல் த டேலி யூசர்ஸ் அண்ட் ஆல் அண்ட் த டேலி கம்பெனி ப்ராப்ளி. 13-14 இயர்ஸ் அதுதான் வந்து இந்தியா மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா இத்தனை கண்ட்ரில போய் இதை வந்து பெருமையா வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ. ஓகே, தீபலட்சுமி மேடம் வேற ஏதாவது டவுட் இருக்கா? கிருஷ்ணமூர்த்தி சார் வேற ஏதாவது டவுட் இருக்கா? ராதாகிருஷ்ணன் சார், லிவியான்றது உங்க கம்பெனியோட பேரா? ஐ திங்க் மிஸ்ஸஸ் அகஸ்டஸோட பேரு தான் அதுன்னு நினைக்கிறேன், லிவியான்றது கேரக்டர், ரைட்டா? ஓகே, ஸோ ராமதாஸ் சார் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ரவிச்சந்திரன் சார் ஏதாவது டவுட் இருக்கா? சத்யா ஓகேங்களா? ஸ்ரீதர் சார் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்ரீனிவாஸ் சார் வேற ஏதாவது டவுட் இருக்கா? செஷன் என் பண்ணிக்கலாமா? ஓகே, சத்யா டவுட் இல்லை, தேங்க்யூ. நான் அவ்வளவு கிளியரா சொல்லிட்டேன்னா இல்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் ஒன்றும் குழப்பம் இல்லாம இருக்கா? ஏதோ ஒண்ணு காட் கிரேட். ஓகே, எல்லாமே வெண்ட் ஆன் வெல். ஓகே ஓகே, நீங்க வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு இன்னொரு 1 more minute நீங்க வந்து சேட் பண்ணலாம். அண்டர் உங்களோட பர்மிஷனோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து தேங்க்யூ அகெயின் ஒன் அண்ட் ஆல். எல்லாருமே பொறுமையா என் கூட வந்து கோஆபரேட் பண்ணி வந்தீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டீங்க, நல்லா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனா இருந்தது. செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரிஜுவனேட் ஆகிருக்கு. இன்னொரு கிளாஸ் எடுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் ரொம்ப டெம்பா இருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணுச்சு. ஓகே, தேங்க்யூ 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 again and again. Thank you. Thanks to the God for giving me such an opportunity to share my profound knowledge. Okay, so let me close the session now. With all your permission, we'll meet again in some other topic. திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம் வேற ஒரு புது டாபிக்ல. ஓகே, ரைட்? தேங்க்யூ 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 ஸோ மச்.